வணக்கம். இது உங்கள் டாக் வித் முத்தலிஃப். நான் உங்கள் வீரமணி. இன்றைக்கு விவாதத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள், நேற்று எக்ஸிட் போல் வந்திருக்குங்க. வந்த உடனே ஒரு பக்கம் திமுக கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் அதிமுக கொண்டாட்டம், இன்னொரு பக்கம் தாவேகா கொண்டாட்டம். ஆனால் பொதுவாக அந்த எக்ஸிட் போல் எப்படி நடத்துது அப்படிங்கிற விஷயத்தை இன்றைக்கி அண்ணன்ட்ட முழுமையாக நம்ம கேட்டு தெரிஞ்சிட போகிறோம். நேற்று சொல்லியிருந்த மாதிரி குஜராத் சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி வாங்கின வெற்றி விவாதம். அது மட்டும் இல்லாமல் ஓபக்லேருந்து யூஏ வெளியே வந்திருக்காங்க. என்ன காரணங்களுக்காக? இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலில் இன்ஸ்டா மூலமாக சில விளம்பரதாரர்கள் மூலமாக சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு, வியாபாரங்கள். அதை வறுமையாக கண்டிச்சிருக்கிறாரு பியூஷ் கோயல் அவர்கள், நம்முடைய அமைச்சர். இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக நேற்று நாங்கள் பண்ண அந்த விஷயங்களுக்கு நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தீங்க. சில கமெண்ட்ஸும் வந்துருந்துச்சு. ஸோ அதுவுமே வரவேற்கப்பட வேண்டிய விஷயமா இருக்குது. சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், ஹை பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், எங்களுக்கு ப்ரொமோஷனாக இருக்கும். அண்ணா வணக்கண்ணே. வணக்கம் அண்ணே. நேற்று நம்ம நிகழ்ச்சியை முடிக்கிறது, நம்ம பொதுவாக நிகழ்ச்சி எடுக்கிறதே 1 மணி 2 மணி இந்த டயத்தில் எடுக்கிறோம். பெரும்பான்மையான குற்றச்சாட்டுகள், எப்போ எக்ஸிட் போல் நடந்துச்சுலப்பா எடுத்து போடுங்க, அண்ணன்ட்ட கேட்டு சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அது எல்லாமே 6 மணிக்கு மேலே தான் வந்துருந்துச்சு, நம்மளால் எடுக்க முடியாமல் இருந்தது. அதுமாதிரி நேற்று நம்ம ஃபினான்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பேசும்போது பலருமே நிறைய வரவேற்புகள் கொடுத்துருந்தாங்க. அதில் குறிப்பாக சொல்லும்போது ஒரு நபர் நண்பர் என்ன பண்ணியிருந்தாருன்னா, கார் லோன் வாங்கியிருக்காங்க போல இருக்குது. அதை அடைக்கிறதுக்கு சின்ன சின்ன பிரச்சனைகள் இருக்குது, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. அது மொட்டைக்கடையாக போட்டிருந்தாரு, நமக்கு பெருசாக வரலண்ணே. நீங்கள் உங்கள் என்ன பண்ணணுங்கிற மாதிரி நீங்கள் சொல்லுங்கள், உங்கள் வாயால் சொன்னீங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்தால் நீங்கள் கொடுத்தா நம்ம பேச தயாராக இருக்குங்கிற ஒரு விஷயத்த. ஏன்னா அதில் என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு தெரியாதுல்ல. தெரியாது. ஒரு 5 லோன் வச்சு இருந்துட்டு மொத்தமாக போய் முடிக்கிறாருன்னா, அவங்க 5 லோனுக்கான அபராத வட்டிலாம் போட்டு தான் வசூல் பண்ணுவாங்க. சில இடங்களில் இப்போ யார்கிட்ட வாங்கினார்னு ஒன்று இருக்குது. தனியார், இப்போ பான் புரோக்கர் மாதிரி தனியார் இருக்காங்கல்ல, சின்ன சின்ன அவங்கள்ட்ட போட்டுருந்தா அவங்க கதையை முடிச்சிருவாங்க. ஒன்றுமே செய்ய முடியாது. அதுக்கு தனி வட்டி, வட்டிக்கு வட்டின்னு 4 வகையான வட்டியில் போட்டு உங்களை ஒரு வழி பண்ணுறோம். ஆட்டோ லோன்லாம் வாங்குறாங்கல்ல. ஆமாம், ரொம்ப கஷ்டம். அது இது இல்லை, பேங்க்கில் வாங்கிருந்தா பேங்க் ஒரு கணக்கு வச்சுருப்பாங்க, அதுலேயும் ஒரு மாதிரியான இது கிடைக்கும். இங்கே வந்திருக்க இப்போ புது சட்டம் என்னென்னா, நீங்கள் மொத்தமாக க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, இப்போ கட்டிக்கிட்டே வந்துட்டீங்க, 50 இன்ஸ்டால்மெண்ட்டுக்கு 25 கட்டிட்டீங்க, மீதி 25 கேஷ் கொடுத்து க்ளோஸ் பண்ணுறீங்கன்னா, அதுக்கு அபராத வட்டி இல்லாமல் க்ளோஸ் பண்ணுறதுக்கான அந்த இதுதான் ஸ்கீம் தான். அதுலேயே அசல் மட்டும் கட்டுறதா இல்லை வட்டியோடு சேர்த்து ஒரு அமௌண்ட் போட்டிருப்பாங்க, அதை கட்டுறதான்றது நமக்கு என்னன்றது நம்ம அது உள்ளே போய் பார்த்தா தான் தெரியும். அது கண்டிஷன்ஸ் அப்ளை இல்லை, இவங்க எதை வச்சுருக்காங்க, ஆர்பிஐ ரூல்ஸ் போட்டுருவாங்க, ஆனால் பேங்க் என்ன வச்சுருக்காங்கன்னு தெரியல. அதாவது 1 லட்ச ரூபா 30,000 ரூபா உங்களுக்கு வட்டி ஃப்ளாட்டாக போட்டிருப்பாங்க. அப்போ அதை நீங்கள் 65,000 ரூபா கட்டிகிட்ருக்கீங்க, மீதி 65,000 ரூபா இருக்குது. அசல் 50 தான், 15,000 ரூபா வட்டி. அப்படின்னா அசல் மட்டும் கட்டுவேன், வட்டி தான் நான் தான் அசல் கட்டிடுறேன், அப்புறம் எதுக்கு நான் மீதி இருக்கிற மாதத்துக்கு நான் வட்டி கட்டணும் அப்படின்னு கேட்குறது ஒரு அருமையான கேள்வி. அது எப்படின்றதுலாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கண்டிஷன் வச்சுருப்பாங்க, எல்லாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் சில இடங்கள்லாம் விசாரித்து தான் சொல்ல முடியும். நம்ம அந்த துறை நிபுணர்கள் இல்லை, நம்ம அந்த இதுக்கு அவர் ரொம்ப ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தார் அந்த நண்பர். அதுமே பலருமே நல்ல வரவேற்பு கொடுத்துருந்தாங்கண்ணே. இந்த மாதிரி விஷயங்கள், சமூக விஷயங்களை பேசுகிறீங்க, நம்ம அண்ணாமலைக்கு அகேன்ஸ்டாகவும் பேசுகிறோம், ஆனால் பிஜேபி பண்ண விஷயங்கள் எல்லாத்தையுமே நல்லா பேசுகிறீங்க அப்படிங்கிற வரவேற்பும் கொடுத்துருக்காங்க. அண்ணாமலை பாராட்டிலாம் பேசுதுன்னு இல்லையா? அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க. இல்லை, அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா 100% அண்ணாமலை பாராட்டணும்னு நினைக்கிறாங்க. நம்ம 50% பாராட்டினா இதுதான் வழக்கம் தானே அப்படின்ட்டு போகிறது. 50% சரியில்லைன்னு சொன்னால் அது எப்படி நீ சொல்லலான்றது. அப்படிலாம் யாரும் விமர்சனத்துக்கு அப்பாற்பட்ட யாரும் கிடையாது. கண்டிப்பாக கடவுளே கிடையாது. அதுதான் கடவுளே திட்டுறான்ல, உனக்கு இவ்வளோ நாள் பூஜை பண்ணுறான், நீ எனக்கு ஏதாவது கொஞ்சமாவது கருணை காட்டுறியா, நீலாம் மனுஷன் இல்லையா, கடவுள் அந்த மாதிரி இருக்குல்ல. கண்டிப்பாக ஒரு படத்தில் நாகேஷ் சிவபெருமானம் நடிச்சிருப்பாரு, வி.கே. ராமசாமி சொந்த படம் ஒன்று எடுத்தார். ஆமாம், நல்ல படம், அற்புதமான படம், சமூக அக்கறையோடு இருக்கும். சிவபெருமானா அவர் நடிச்சிருப்பாரு, பூசாரியா நாகேஷ் நடிச்சிருப்பாரு. உனக்கு நான் அது பண்ணினேன் இது பண்ணினேன், நீ வந்தேன்னா வந்துருவாப்புல, என்ன பிரச்சனை உனக்குன்னு. இல்லை சிவபெருமான் மாதிரிலாம் பண்ணினேன், நான் உன்னை பண்ண சொன்னா, நீயா போய் கடனை வாங்கி அதை வாங்கி பண்ணிட்டு அப்புறம் அதையே நீ தான் எடுத்துட்டு போயிடுற, எனக்கா கொடுக்குற எல்லாத்தையும் படையல் பண்ணி நீ கொண்டு போயிடுற. ஆமா, அது பண்ண இது பண்ண ஏன்ட்ட கேட்குறேன், நான் பேங்கை வச்சுக்கிறேன் உனக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு, நானே கஷ்டப்பட்டுனுக்கிறேன் கண்டிப்பா அப்படின்னு சொல்லிட்டு, நீயே அதை விலைக்கு ஏற்றினா தான் உண்டு இந்த கோயிலுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுவார். அதனால அதுதான் கடவுளும் சொல்லுவார். அதனால இது அவர் விமர்சனத்துக்கு கடவுளே இதுனா அண்ணாமலை மட்டும் இல்லை. என்ன வரும் ரைட்ண்ணே. எக்ஸிட் போல் வந்துருச்சு நேற்று. அந்த இதுலேருந்து பார்த்தா திமுகவுடைய ஆதரவாளர்கள் எல்லாருமே
இதைத்தான் நாங்க முதலே சொன்னோம். ஆனா இருந்தாலும் மனசுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற அந்த பயம், பலி நல்லா எல்லாமே சொல்லுங்க, கரெக்டா சொல்லுங்க. திமுகவினர் சந்தோஷப்பட்டு கொண்டாடுறாங்களா? சந்தோஷப்பட்டு கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணே. எங்க கொண்டாடுறாங்க? எல்லா பக்கமும் நான் கேட்கறது கட்சியினர் சந்தோஷப்பட்டு எங்கேயாவது கொண்டாடினாங்களா? பார்க்க முடியல. எங்கேயாவது பேசுனாங்களா? இல்ல, எதுவுமே நடக்கல. அவங்களுக்கு தெரியும். நீங்க இந்த வழக்கமா வாங்கின காசு கூவுறவங்க வந்து இது வரும்போது இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி கூவணும். அதுக்காக கூவுறாங்க. அதெல்லாம் நீங்க கணக்குல எடுக்கக்கூடாது. ஏன்னா சில பேர்லாம் ஏன் இருக்கிறீங்கன்னு அந்த அளவுக்கு வாங்கி கட்டிட்டாலும் 200 சீட்டு ஜெயிக்கும்னு என்னமா கூவுறான் பாடுறான்ற லாஞ்சி கூவிட்டு இருக்காங்க. அதெல்லாம் கணக்குல வராது. இப்போ எக்ஸிட் போல் நேற்று நீங்கள் 1 மணி நம்ம பேசுனதுனால போடலை. நான் கொஞ்சம் வெயிட் பண்ணி 6 மணிக்கு பிறகு போட்டு 10:30 மணியோ 10 மணிக்கோ எங்களுடைய வீடியோ மாறிச்சு. அப்போ நான் சில விஷயங்கள்லாம் அதில் பதிவு பண்ண முடிஞ்சது. அப்போ கூட எனக்கு எல்லாருமே வந்து எக்ஸ்பர்ட் கிடையாது. எனக்கே சில விஷயங்கள் மறந்து போச்சு, என்ன பாயிண்ட்ஸ்லாம். அதனால் அது போக போக தான் நமக்கு அந்த இதெல்லாம் ஞாபகத்துக்கு வரும், ஒவ்வொரு காலகட்டத்தில் நடந்ததுன்னு. அதனால் எக்ஸிட் போல் இந்த முடிவுகளை வந்து திமுகவினரே ஏற்றுக்கலை. இன்னும் சில பேர் சொல்கிறாங்க, தலைவரே இதெல்லாம் அவர் ஏற்பாடு, ஏன்னா தலைவர் வந்து சந்தோஷப்பட்டோம் அப்படின்றதாக பண்ணிக்கிறாரு அப்படின்றாங்க. 4ஆம் தேதிக்கு என்ன பண்ணுவாங்கண்ணே? அது வரைக்கும் என்ன உண்டோ பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி. இந்த டாக்டர் சில பேர் சொல்லுவாங்கல்ல, மருந்தை தூக்கிட்டு ஓடுவாங்க, போவான் வருவான், சரியாகிற மாதிரியே பண்ணி. இது எப்படி நல்லா இருக்கு, அவர் இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போட்டுன்னு சொல்லி சில வியாதிகளுக்குலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து ஒரு இதாக இருக்குன்னா என்ன, நீங்கள் உளவுத்துறை ரிப்போர்ட்டே 90 to 100 தான் அதிகபட்சமே. திமுக கூட்டணியோட சேர்ந்து என்னையா கொடுத்துருக்க, திருத்தி கொண்டு வாயான்னு சொல்லி திருப்பி கொடுத்தாருன்னு சொன்னாங்க. அவன் என்ன பண்ணுவாங்க பாவம், 60 to 70 வந்தது தான் 90 to 100ன்னு திருத்தி கொடுத்துருக்காங்க. நீ அதையே திருத்தி கொண்டு வானா சரின்னு போயிட்டு ஒரு 140 போட்டு கொடுத்துருப்பாங்க. ஓகே, பரவாயில்ல. அதில் கூட பரவாயில்ல, இன்ட்டு 2 போடாமல் போனாங்க. கலைஞர் வந்து இதுதானா அப்படின்னு புரிஞ்சுக்குவாரு, கேட்பாரு, இன்னும் கொஞ்சம் பேர் கேட்பாரு, பத்திரிகையாளர் கேட்பாரு, ஒழுங்கான பத்திரிகையாளர் கேட்பாரு. இப்போ இவருங்களாம் ஜூனியர் ஆர்டிஸ்டுகள் விட்டு போட்டோலாம் எடுத்துனுக்குறாங்க. அதனால் அவங்கள கேட்டால் தலைவரை வேறு லெவலுன்றாங்க. அப்போ ஒரு தலைவன் எது கரெக்டு எது சரியாக சொல்லக்கூடிய ஆள் யார் அப்படின்னு அமைச்சர்களை பக்கத்தில் வச்சுருப்பாங்க. இவங்களும் இல்லை, இதெல்லாம் அமைச்சர் இல்லை. அமைச்சர்னா இடித்துரைப்பவர்கள், நல்லது கெட்டது எல்லாத்தையும் எடுத்து அந்த மாதிரி மன்னர்கள் வச்சுருப்பாங்க. அப்போவே கூட அமைச்சரே மாதம் மும்மாரி பொழிகிறதான்னு கேட்ட மன்னர்லாம் இருந்ததா சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, வீட்டை விட்டே வெளியே வர மாட்டான், அரண்மனை விட்டே வெளியே வர மாட்டான், அந்த மாதிரி சுகபோகத்தில் இருப்பான். பெண்கள் அந்தப்புறம் மாது இப்படி இருப்பான். எப்போவாவது வந்து வெளியில் வந்து அமைச்சரங்க வாங்க, மாதம் மும்மாரி பொழிதான், நாடு கரெக்டாக இருக்கா, எல்லாம் அருமையாக இருக்கு மன்னா. அப்போ அங்கே அதை யார் ஆட்சி நடக்கும்? மன்னர் பேரை சொல்லி அமைச்சர் ஆட்சி. அந்த மாதிரி நடக்கிற இடத்துல மன்னர்கிட்ட எது நடந்தாலும் அதை கொண்டு வரவே மாட்டாங்க. ஒரு நாள் மொத்தமாக கவுத்தி விட்டு போயிடுவாங்க. முகலாயர் ஆட்சியிலே அக்பருடைய ஆட்சி வேறு மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவாங்க. கடைசியில் பகதூர் ஷா அந்த போக போக ஏன் அந்த முகலாயர் ஆட்சி இல்லாமல் போச்சு? ஆட்சி செய்யல எல்லாருமே. அக்பர் அவுரங்கசீப்புடைய ஆட்சியும் மிகப்பெரிய இது. நீங்கள் பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் வரைக்கும் இருந்தது, இந்தியாவிலே பெரிய ஆட்சி. அவுரங்கசீப்பை பொறுத்த வரைக்கும் மாறுபட்ட கருத்துக்கள் இருந்தாலும் தனக்கான வருமானத்தை குல்லா தைக்கிறது, அந்த ஓதி கொடுத்து அதில் வர வருமானத்தை தான் சாப்பிட்டுட்டு இருந்தாருன்னு சொல்லுவாங்க. அவர் வந்த பாதை போன பாதை, அவர் பண்ண அட்டூழியங்கள் அநியாயங்கள்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கிட்டாலும் தனிப்பட்ட முறையில் தனக்கான வருமானன்றது இப்படி தான் சேமிச்சார் அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் விஷயம். அந்த மாதிரி வந்து இவர்கள் ஆட்சியில் வந்து இப்போ கலைஞர் இருந்திருந்தாருன்னா அவருக்கு தெரியும். ஆமாம், 2011 நேரு நான் சொல்லியிருப்பேன். நேரு கேட்டப்போ நல்லா சூப்பராக இருக்கு, 23 தொகுதி தான் ஜெயிப்போம்னு சொல்கிறாங்க, ஆட்சி போயிடும். உளவுத்துறை வந்து அவர் கரெக்டான இதை கொடுத்தா ஏற்றுக்கிறாருன்னா உளவுத்துறை அதிகாரியும் கரெக்டாக கொடுப்பாங்க. சார் மோசமாக இருக்குது சார், இது எப்படி இருக்குது சார், எனக்கு தப்பாக கொடுத்தா எனக்கு கோவம் வரும்னா அவன் என்ன பண்ணுவான்? இல்லைன்னா 2016 பிரச்சாரத்தில் கூட இந்த மதுவிலக்கு விஷயத்தை பற்றி பேசும்போது கலைஞர் அவர்கள் வந்து விழுப்புரத்தில் அது கூட பேசிகிட்டு இருப்பார், இவர் வந்து உளுந்தூர்பேட்டையில் பேசிகிட்டு இருப்பார் ஸ்டாலின் அவர்கள். அப்போ பேசும்போது கூட அந்த கிடைச்ச ரிப்போர்ட், நைட்டு கிடைச்ச ரிப்போர்ட்டில் இருந்து விழுப்புரம் கூட்டத்துக்கு அப்புறம் எந்த இடத்துலையும் மதுவிலக்கை பற்றி பேசலை கலைஞர் அவர்கள். அதை குறிப்பிட்டு சொல்ல போனால், இந்த இது நமக்கு ஃபயர் இருக்குது, இது வந்து வேண்டாம் தொடக்கூடாதுன்னா அதுலேருந்து அப்படியே நிப்பாட்டினாருங்கிற பெரும் பேச்சு அது அடிப்படை வந்த டைமில். அந்த மாதிரி தன்னுடைய கருத்துக்களை அவங்க மற்றவங்க சொல்கிற கருத்துக்களை எடுத்துக்குவாங்க. என்ன நடக்குது, எவ்வளோ கூட்டம் வந்தது தெரியுது, ஜெயலலிதாவுக்கு அவ்வளோ கூட்டம் வருதா, வந்துச்சா, உண்மையா மாற்றம் வரப்போதா அப்படின்னு. இப்போலாம் அதெல்லாம் இல்லை, ஒன்றுமே இல்லை தலைவரே, 3000 பேர் தான் இருந்தான், நமக்கு வேறு லெவல்
குழந்தைய தட்டி விட்டீங்களா, குழந்தைய தூக்கி பிடிச்சிங்கன்னா போதும் தலைவர், சைக்கிள் அவ்வளவு. ஓட்டா போதும், டீ குடிச்சிங்கன்னா போதும். இப்படியே கொளத்தூர்ல நல்லா வாக்கு வித்தியாசம் ஜெயிச்சிருக்காருல்ல, ம். இந்த தடவை ஒரு 10,000 அளவில் ஜெயிப்பாரு, சிக்கல் இருக்கு அப்படின்றாங்க. என்னன்னு கேட்டா, அட போங்க, இவர் வாரத்துக்கு 2 மாதத்துக்கு 2 தடவை வருவாருன்னு வச்சுக்கோங்களேன், டிராஃபிக் ஜாமு, ஸ்கூல் போக முடியாது, பல பிரச்சனைகள் ஜனங்க அனுபவிப்பாங்க. அதுக்கப்புறம் நலத்திட்ட உதவிகள்னு ஒரு கொடுப்பார்ல, அதுக்கு மேல இவர் கொடுக்குறாரு. சேகர் பாபா ஆள் செட் பண்ணி கொண்டு வந்து திமுக காரங்களாம் வாங்கி போயிடுவாங்க, வாங்கிட்டு போயிடறாங்க. இவங்களே கூடுவாங்க. இல்ல அதோட இன்னொரு கொடுமை கலை நிகழ்ச்சி வேற. அது வேற, அது இந்த குரூப் டான்ஸ்ல குரூப் டான்ஸ் வேற. இல்லை, அந்த இது கொடுக்குறாங்கல்ல நலத்திட்ட உதவி, நான்லாம் நினச்சிருந்தேன் போகிறப்பெல்லாம் அந்த மக்களுக்கு ஏதோ செய்கிறாரு போலன்னு. எல்லாமே கட்சிக்காரனை செட் பண்ணி இவங்களே கொடுத்து இவங்களே இது பண்ணிட்டு இவங்களே இது பண்ணிட்டு வரட்டா அப்படின்னு போயிடுது. அப்போ ஜனங்க வேடிக்கை பார்த்துக்கிறாங்க. மழை பெஞ்சப்போ இப்போ வரைக்கும் கொளத்தூரில் தண்ணி நிற்கிறது, இந்த பிரச்சனையை தீர்க்கவே இல்லை. ஆமா. அப்புறம் என்ன நீங்கள் அங்கே ஒரு தொகுதிக்கு யாரும் இது பண்ணார், அதனால் அந்த கடுமையான கோபத்தில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இவருடைய ஃபெயிலியர். அப்போ இந்த ஃபெயிலியரை இவருடைய மனசு கோணக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒருவேளை பண்ணியிருப்பாங்களோ அப்படின்ட்டு தான் எக்ஸிட் போல பார்க்குறாங்க. இல்ல இந்த எக்ஸிட் போலுங்கிறது எப்படி நடத்தப்படுதுன்னு? கருத்து கணிப்பு, எக்ஸிட் போல். கருத்து கணிப்பு வந்து அவரவர்கள் நடத்துவாங்க. சரி. அது எப்படி நடத்துவாங்கன்னா 234 தொகுதியிலையும் விரிவாக நடத்துகிறவங்களாம் இருக்காங்க. ஒரு தொகுதிக்கு 1000 சாம்பிள் அப்படின்னா 1000 பேர்கிட்ட எடுப்பாங்க ஒரு தொகுதியில். அது ஒரு 10 டீமு 100 பேர்கிட்ட எடுக்கிறோம்னு வச்சிங்களேன். அந்த 100 பேர் எப்படி பிரிச்சுக்குவாங்கன்னா, யங்ஸ்டர்ஸாக ஒருத்தங்க எடு, மிடில் கிளாஸாக எடு, ஓகே. பெண்களாக எடு, இந்த மாதிரிலாம் பிரித்து, அப்புறம் அங்கே இருக்கிற பெருவாரியான சமூகம், இந்த மாதிரி விஜய் ரசிகர்னா விஜய் ரசிகர், இந்த மாதிரிலாம் எடுத்து வச்சிங்களா. இந்த மாதிரிலாம் எடுத்து அதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்தி இந்த தொகுதியில் இவருக்கு வாய்ப்பு இருக்குது, இவருக்கு வாய்ப்பு இல்லை, இந்த மாதிரி கருத்து கணிப்பு வரும். இவ்வளோ சாம்பிள் எடுத்தோம், இங்கே இந்த தொகுதியில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது, முந்துறாங்கன்னு. அந்த கருத்து கணிப்பை கூட இந்த தடவை சில பேரெல்லாம் நீ இதை வெளியிடாத அப்படிலாம் நடந்தது. அதனால் இந்த தடவை கொஞ்சம் தப்பி வந்தது. ஆனால் நேஷ்னல் லெவலில் எடுத்த கருத்து கணிப்புகள், இப்போ விஜய்க்கு 120ன்னு கொடுக்குறாங்களா இந்தியா டுடே. ஆமாம். அதே இந்தியா டுடே நடத்தின கருத்து கணிப்பில் என்டிஏ மேலே இருக்குது, டிஎம்கே கீழே இருக்குது, இவங்க ஒன்றுமே இல்லை. ஆமாம். அப்படி தான் வந்தது. பெரும்பாலானோர் அந்த மாதிரி தான் கொடுத்தாங்க நேஷ்னல் மீடியாலாம். இது கருத்து கணிப்பு. எக்ஸிட் போல்ன்றது ஓட்டு போட்டு வரவர்கள்ட்ட கேட்டு கணிப்பது. நான் கேட்குறேன், ஒரு தொகுதிக்கு 300லேருந்து 400 வாக்குச்சாவடிகள் இருக்குது. ஆமாம். 234 × 300 வச்சா கூட எங்கேயோ போயிடும், 60,000 70,000 போயிடும். அது வரைக்கும் அந்த மாதிரியான ஒரு சோர்ஸே கிடையாது, நம்ம ஆட்களே இல்லையே வேலை பார்க்குறதுக்கு. அப்போ நீங்கள் இப்போ எடுத்த எக்ஸிட் போல் இவர்கள் இப்போ கருத்து கணிப்பு சொன்னல, அவங்க சொல்லிடுவாங்க, நாங்கள் 234 தொகுதியில் இத்தனை சாம்பிள் வச்சு நாங்கள் எடுத்தோம், இப்படிலாம் எடுத்தோம் அப்படிலாம் சொல்லுவாங்க. இவங்களை கேளுங்க, நேற்று வெளியிட்டவங்கள எப்படி எடுத்தீங்க? ஒன்றுமே இல்லை. எந்த பூத்தில் போய் எடுத்தீங்க, எத்தனை பூத்தில் எடுத்தீங்க, ஒரு தொகுதிக்கு எத்தனை, ஒருத்தர் எடுத்திருக்காரு 18 வார்டு மட்டும் எடுத்திருக்காரு. இல்லை நம்ம கமெண்ட்ஸ்லேயே போட்டிருந்தாங்க, நம்மளுடைய நேயர் வந்து போட்டிருந்தது, நெய்வேலி தொகுதிங்க, நெய்வேலி தொகுதியில் யாருமே வரல, எல்லாத்தையும் விசாரிச்சு யாருமே வரல. இல்லை பொதுவான இந்த பெண்கள் மத்தியில் வந்து இந்த விஷயங்களை கேட்டு வாங்குறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நம்மளுமே இந்த கருத்து கணிப்பு விஷயமா நம்ம போயிருந்தோம், அவங்க சொல்லவே மாட்டாங்க. இந்த தடவை 2,60,00,000 பேர் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. அது மிகப்பெரிய ஒரு கிட்டத்தட்ட 50% வரைக்கும் அதை வந்து கவர் ஆயிடுச்சு. எப்படி இவங்க எடுத்தாங்க? எனக்கு கமெண்ட்ஸ் போட்டிருந்தார், ஒரு குறிப்பிட்ட கட்சிக்கிட்ட துட்டு வாங்கிட்டாங்க எல்லாரும். வர்றவன் வந்து கேட்குறான், இவங்களுக்கு என்ன பயம்னா அந்த கட்சிக்காரனா இருப்பானோ, அதனால அவனுக்கே போட்டேன்னு சொல்லிடுவான். அண்ணா உன் சின்ன தானே போட்டேன், படபடத்தில் ஒரு குத்து, இது இங்கே ஒரு குத்துனேன் அப்படின்னு, அண்ணா உனக்கு தானே போட்டேன், இந்த மாதிரி சொல்லப்பட்டதும் உண்டு. இன்னொன்று, இவர்கள் 234 தொகுதிக்கும் போகணுன்னா ஒரு ஆள் 234 234 பேர் வேணும். ஆமாம். அதுவும் அன்னைக்கே ஒரு இப்போ தராசியாம் சொல்கிறாரு, அந்த நேரத்தில் வெளியில் வரவர்கள்ட்ட எடுக்கிறதுன்றது எவ்வளோ தூரம் சாத்தியம், நீங்கள் எந்த அளவுக்கு எப்படி எடுப்பீங்க, அவர்கள் என்ன சொல்லுவாங்க, போட்டுட்டு வர்றவங்களாம் அந்த கட்சி தான் போட்டேன்னு சொல்லுவானா, சொல்லணுன்னு என்ன அவசியம் இருக்குது. இப்போ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தான் எக்ஸிட் போல். நீங்கள் கருத்து கணிப்புக்கு முற்றிலும் மாறுபட்டதாக எக்ஸிட் போல் இருந்தால் திமுக காரங்களுக்கே அதிர்ச்சி. ஆமாம். என்கிட்ட பேச சில பேரை, என்னங்க இப்படி வந்திருக்குன்றாங்க, என்னங்க இப்படி வந்திருக்கா அண்ணா, ஆமாங்க என்னங்க நாங்கள் வரோன்னு போட்டுக்குதுன்னு போட்டுருக்கு. அப்போ அவங்களுக்கு அந்த சந்தோஷமே இல்லை, ஏன்னா வராதுன்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் சில பேர் நம்மகிட்டயே கேட்குறாங்க, இந்த மாதிரி இருக்குல்ல அந்த மாதிரி இருக்குல்ல. டெல்டா மண்டலத்திலான ஒரு அமைச்சருக்கோட உதவியாளர் அவர் கேட்குற விஷயம், இதில் ஏதோ உள்குத்து நடந்திருக்குன்னு, ஏங்க உங்களுக்கு ஆதரவு வந்திருக்குன்னு, அதெல்லாம் நம்ப மாட்டாங்க. நாங்கள் நம்ப இல்லை, நம்பவே மாட்டாங்க யாரும்.
ஏன்னா எப்போவுமே எக்ஸிட் போல் வந்து எப்படி வரும்னா இவரு இல்லை இவரு ஆமா அப்படிதான் வரும். இவருன்னு மூணுமே வராது. அவரும் வந்துட்டாரு, எங்க அண்ணனும் வந்துட்டாரு, சீமான் அண்ணனுக்கும் கொடுத்துட்டாங்களே. அவர் அது ஒன்று. இன்னும் நீங்கள் நம்ம வந்து அவர்களை சிறுமைப்படுத்தவில்லை. ஆமாம். ஆனால் யதார்த்தம் என்ன 8%. சீமானே என்ன சொன்னார்னா இந்த தடவை மும்மடங்கு வளர்ச்சி 24% வருவோன்னாரு. 24% வந்தால் கூட ஜெயிக்க முடியாது. இல்ல 4 முனை போட்டியா இருந்தா கூட 24% ரொம்ப டஃப் தான் ஜெயிக்கிறது. ஜெயிக்கிறது கஷ்டம். அப்போ ஒரு 30-32 வாங்கினீங்கன்னா ஏதோ ஏன்னா கொஞ்சம் காரைக்குடியில் அவர் நிக்கிறனால, அண்ணன் நிக்கிறனால. அப்போ நம்ம அதுவே இழுபறின்னு தான் சொல்றோம். அப்படி இருக்கும்போது 6 தொகுதிகள் வரைக்கும் பிற சில பேர் வந்து நாம் தமிழர்னு கொடுக்குறாங்க. ஆமா. எப்படி வர முடியும்? 8% வச்சுட்டு எப்படி வர முடியும்? அப்போ இவர்கள் எப்படி போடுறாங்க? இவங்க கொஞ்சம் போட்டுக்க, அவனு கொஞ்சம் போட்டு, அவனு கொஞ்சம் போட்டு, எல்லாத்தையும் பிச்சு பிரிச்சு பிரிச்சு போட்டுக்கோ. இதுல விஜய் கிட்ட போய் கெஞ்சி கூத்தாடி பேட்டி எடுத்தது இந்தியா டுடே. ஆமா. ராஜ்தீப் சர்தேசாய் அவர் எப்படிப்பட்டவர்னா எல்லாருக்கும் நல்ல பேட்டி எடுத்தாருன்னு சொல்லிட்டீங்களே, அதான் பெரிய பேட்டி எடுத்து அத உலகத்திலேயே வினோதம். பேட்டி எடுத்தவர் கூட இருந்தவர்கள் பேட்டி எடுத்ததை வெளியில் வந்து பேட்டி எடுத்தவரே பேட்டி கொடுத்து கூட வந்தவர் அதற்கு கேள்வியாக கேட்டு பதில் சொன்ன ஒரு வினோதமான பேட்டி. என்னமா எனக்கு தெரிஞ்சு விசுவோட ஃபேனா இருப்பாரு. பைத்தியம் பார்க்குற பைத்தியகார டாக்டருக்கு பைத்தியம் பிடிச்சதுன்னா அந்த பைத்தியகார டாக்டர் எந்த பைத்தியகார ஆஸ்பத்திரியில் சேர்ந்து அந்த அவர் வந்து எந்த பைத்தியகார டாக்டர் பைத்தியம் பார்ப்பாருனோன்னா மண்டை பிடிச்சிட்டு ஓடி போயிடுவோம். அந்த மாதிரி இவர் வந்து அப்படிப்பட்ட பேட்டி எடுத்த இவர்கள் அந்த விசுவாசம் கொடுக்க மாட்டாங்களா? கண்டிப்பா போட்டோ எடுத்துருக்காருல. அதை விட கொடுமை அந்த பிரதீப் குப்தா அவரை பற்றி சொல்லணும்ல. ஆமாம். நேற்று ஃபுல்லாக சமூக வலைதளத்தில் அவர் தான் திமுக காரணங்க போட்டு மெரிச்சின்னு இருக்கிறாங்க. அவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா போன அதுக்கு முன்னாடி 24 பார்லிமெண்ட் எலெக்ஷனில் பாஜக 403 சீட்டு ஜெயிக்கணும்னு சொன்னவர். சார் தான் எக்ஸிட் போலில் 240 சீட்டு ஜெயிச்சோடனே அவரால் மடக்கிட்டாங்க. மடங்கினோடனே கண்ணீர் விட்டு அழுதார். நான் தப்பு பண்ணிட்டேன் மன்னிச்சிங்கன்னு அழுதார். அது இப்போவும் சமூக வலைதளத்தில் இருக்குது. இப்போ இதுக்கு என்ன பண்ணுறது? அடுத்து பீகார் எலெக்ஷன் போனார். போயிட்டு பிஜேபி 50 தொகுதிகள் தான் ஜெயிக்கும். சார் தான். நிதிஷ் ஒரு 45, இவர் 111 ஜெயிப்பார் தேஜஸ்வி யாதவ் அப்படின்னாரு. எல்லாத்துமே தலைகீழ போய் 180 என்னமோ கொடுத்தாரு இவங்களுக்கு. அவங்க 202 ஜெயிச்சாங்க. 111 கொடுத்தாரு, 25 ஜெயிச்சார். அதே ஐயா பவுன் கொடுத்த. அப்போ இவருடைய கணிப்பு இப்போ 220 கொடுக்குறாருன்னா இந்த பிரதீப் குப்தா எப்படின்னு பார்த்துக்கங்க. போட்டு வச்சு செய்கிறாங்க சமூக தளத்தில். நீ தானே நீயா நல்லா கொடுப்பிய சூப்பராக கொடுத்திய நீ அப்படின்னு. இதில் நேற்று ஒரு பத்திரிகை நண்பர் சொல்கிறார் அவர் கணித்தால் சிறப்பாக இருக்கும் அப்படியா. அப்புறம் அவரே போடுறாரு அந்த லிஸ்ட்டை. போய் ஒழுங்காக உள்ளே போய் பாருங்கள், பார்த்தாலே தெரிஞ்சு போயிடும். நுனிப்புல் மேயாதீங்க, உள்ளே போய் பாருங்கள் எவ்வளோ கொடுத்துருக்காரு என்ன விவரம். அதாவது காமிக்கிறேன் பாருங்கள். அவர் பிஜேபிக்கு கொடுத்தது வந்து 50லேருந்து 56. சரிண்ணே. பிஜேபி ஜெயிச்சது 89. நிதிஷ்க்கு கொடுத்தது 56லேருந்து 62. சரி. நிதிஷ் ஜெயிச்சது 85. இன்னொரு கட்சி கூட இருக்கிற கட்சிக்கு அதாவது அந்த சிராக் பாஸ்வான் கொடுத்தது 11-16. அவர் ஜெயிச்சது 19. காங்கிரஸ் இவருக்கு நம்ம தேஜஸ்வி கொடுத்தது 67-76. அவர் ஜெயிச்சது 25. காங்கிரஸுக்கு கொடுத்தது 17-21. காங்கிரஸ் ஜெயிச்சது 6. இந்த மஜ்லிஸ் கட்சி இருக்க மஜ்லிஸ் இல்லை இவருக்கு நம்ம இவர் மஜ்லிஸ் கட்சிக்கு தான். மஜ்லிஸ் இல்லை அந்த சிபிஐ எம்எல் கொடுத்தது 10-14. அவங்க ஜெயிச்சது 3. பிரசாந்த் கிஷோர் கொடுத்தது 2-0. இவங்களுக்கு கொடுத்தது நம்ம மஜ்லிஸ் கட்சி கொடுத்தது 2. ஆனால் அவர் ஜெயிச்சது 5. இந்த மாதிரி தான் இவருடைய கணிப்புகள் இருந்தது. அவர் கதறி அழுத காட்சிகள் எல்லாம் சமூக தளத்தில் உண்டு. என்கிட்டே இருக்குது, தேடி எடுக்கணும். அப்போ இதுதான் அவருடைய நிலை. இவர் தான் 120 கொடுக்குறாரு. சரி, எங்கே இருந்து எடுத்து கொடுத்தீங்க? பாவங்க அவங்க சும்மா சுற்றி இருந்தவனுக்கு ஆசை காமிச்சு விட்டாங்க. ஆமாம், நீங்கள் எல்லாரும் வந்துட்டாங்க. அந்த பொண்ணு உனக்கு தான்டா, அந்த பொண்ணு உடனே தான்டா பார்க்குது. கல்யாணம் பண்ணால் அவன் கல்யாணம் பண்ணி குழந்தை பெற்றுக்கிற லெவலில் குழந்தை பெற்று ஸ்கூலில் சேர்த்து படிக்க வச்சு கேம்பிரிட்ஜில் போய் பட்டம் வாங்கிட்டு வர அளவு கற்பனை பண்ண ஆரம்பிச்சிட்டான். யாருக்கு என்னென்ன அமைச்சர் பதவி அது இதுன்னு. அதனால் இன்றைக்கி அவருடைய அலுவலகமே இன்றைக்கி 234 வேட்பாளர் வர சொல்லிட்டாங்க போல. ஆமாம், படவரில் அங்கே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் வேலை போகக்கூடாது, பார்த்துக்கோ, கரெக்டாக இருக்கணும். ரிசல்ட் வர வந்து நல்லா இதாக கொடுப்பார். யார் அமைச்சர்ன்றது
5 இது உட்காந்து தளிர் உங்களுக்கு கூட யாருக்கா கிடைக்கும். வேட்பாளர்களுக்கு கண்டிப்பா அதில் வாய்ப்புகள் இருக்க நாளைக்கு சொல்கிறேன். நம்ம ஆளுங்க உள்ள கொஞ்சம் பேர் இருக்காங்க. என்னென்ன சொன்னாங்கன்றதெல்லாம் வரும், பார்ப்போம். அப்போ இவர்கள் இந்த அளவுக்கு ஏற்கனவே கொஞ்சம், அதாவது கல் குடித்த குரங்கு தேள் கொட்டினா என்ன ஆகும்னு சொல்லுவாங்க. ஆமாம், கல் குடித்தாலே ஓவர் ஆடும், அது தேளும் கொட்டிச்சுன்னா என்னதுக்காரது. இப்போ அந்த மாதிரி அவங்களுடைய நிலைமை இருக்குது. அவர்களுக்கு 5-7 பேர் அவர்கள் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஒரே ஒருத்தர் மட்டும் இருக்குன்னு சொல்லிக்கிறாரு. இவங்க 7 கண்டுக்கல, 1 தான் ஓடுது. அதனால் அந்த மாதிரி போகுது. திமுகவுடைய இன்னொன்று பார்த்தீங்கன்னா, எக்ஸிட் போலில் திமுக கூட்டணி ஆட்சி தான் வருன்ற மாதிரி தான் எல்லாருமே கொடுக்குறாங்க. அதுதான் நானும் கேட்க வந்தேனே. அதிகபட்சமே 120 தான் வருது. ஆமாம், அப்போ கூட்டணி ஆட்சிங்கிற கான்செப்ட் வருது. கான்செப்ட் தான், அதே கான்செப்ட் தான். ஏற்கனவே காங்கிரஸ் வேற பதவி கேட்டாங்க, ஆரம்பிச்சிட்டாரு. ஆமா, இனிமேல் கொடூரமாக இருக்கும். ராகுல் காந்தியெல்லாம் இவர்கள் வச்சு பார்த்து செய்வாங்க. வந்தாங்கன்னா ஒரு வேலை, ஆமா, 3 சீட்டு வச்சுட்டு எல்லாரும் வச்சு செய்வாங்க. அப்போ நான் உண்மையிலே வரவேற்கிறேன். கூட்டணி ஆட்சி தான் வரணும். வந்தால் தான் பல பேர் கடிவாளம் போட போகிறோம். ஆமாம், கண்டிப்பாக. இப்போ இங்கேயும் கிட்டத்தட்ட 142 கொடுத்துட்டாங்க இங்கே. ஆமாம், ஏன்னா ஏற்கனவே டைம்ஸ் நவ் வந்து போன 2016 இதை நான் நம்ம நேயர்களுக்கு சொல்லியே ஆகணும். 2016 இதே மாதிரி முடிவு வந்தது. அப்போது நாங்களாம் வந்து ஒரு கணக்கு போட்டோம். இதே மாதிரி தான் தேர்தல் தொகுதிகள் எல்லாம் எடுத்து பார்த்ததில் மக்கள் நல கூட்டணி மிகப்பெரிய பாதிப்பை திமுகவுக்கு ஏற்படுத்துகிறது. திமுக கூட்டணி பலம் இல்லாமல் நிற்கிறது. கூட காங்கிரஸ் மட்டும் இருக்குது. அதிமுகவும் கூட்டணி இல்லை, தனித்து நிற்கிறது. ஆனாலும் அதிமுகவிற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. ஓட் பர்சன்டேஜில் திமுகவும் அதிமுகவான்னு பார்த்தா அதிமுக என்றைக்குமே மேலே தான் இருக்கும். அது ஜெயலலிதா இருக்கிற அதிமுக. அதனால் அவர்கள் 140 தொகுதிகளோட ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. திமுக ஒரு, நான் போட்டது 60, இல்லை மக்கள் நல கூட்டணி 30 போட்டோம், இல்லை திமுக 90, இவர்கள் 0. சேம் அதே தான் வந்துச்சு ரிசல்ட்டு. அன்னைக்கு ரொம்ப பேர் கோச்சிக்கினாங்க, நண்பர்கள்லாம் செல்லமாக கோச்சிக்கினாங்க. சில பேர் அப்படியான்னாங்க, சில பேர் இல்லையேன்னாங்க, சில பேர் அதெல்லாம் நடந்தது, பந்தயம்லாம் கட்டினாங்க. ஆனால் வந்தது இதுதான். ஆனால் இதில் என்ன நடந்ததுன்னா, அன்னைக்கு நடந்த எக்ஸிட் போலில் நானே கூட ட்வீட் பண்ணியிருப்பேன். நேற்று உடனே ட்வீட் பண்ணிட்டேன். ஏன்னா ரொம்ப பேருக்கு கட்சிக்காரங்கள்லேருந்து எல்லாருக்குமே குழப்பம் இருக்கும். நம்ம வந்து இதில் வந்து அவர்களுக்கு என்ன சொல்லணும்னு தெரியாதுல்ல. ஆமாம், கண்டிப்பாக ஒரு குழப்பம் வந்துடும்ல. அப்போ நம்ம கொஞ்சம் அந்த விஷயங்களை கொண்டு போகணுன்றதுக்காக நான் சொன்னேன். 2016 எக்ஸிட் போல் பரிதாபங்கள்னு போட்டேன். 2016ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இப்படித்தான் திமுக கூட்டணியே வெல்லும் என பல எக்ஸிட் போல் கணிப்புகள் கூறின. என் போன்ற சிலர் அதிமுக கூட்டணி வெல்லும் என்றோம். நமக்கு ஒன்றும் பெருசாலாம் இதெல்லாம் கிடையாது. நமக்கு அனுபவத்தில் சொன்னோம். 2 நிறுவனங்கள் மட்டுமே அதிமுக ஆட்சியை தொடரும் என்றது. மீதி 5 நிறுவனங்கள் திமுக ஆட்சியை பிடிக்கும் என்றன. முடிவு அதிமுக ஆட்சியை தொடர்ந்தது. 2024 மக்களவைத் தேர்தலில் பாஜக 400 தொகுதிகளுக்கு மேல் வெல்லும் என எல்லா எக்ஸிட் போலும் சொன்னது. ஆனால் பாஜக வென்றது 240 தான். எல்லா எக்ஸிட் போல் தான் சொல்லிச்சு. ஆமாம், 403, மினிமம் 360 தான் மினிமம். ஆகவே எக்ஸிட் போல் சொல்வதெல்லாம் நடக்கும் என்பது உத்தரவாதம் அல்ல, பார்ப்போம். இதில் 2016 பார்த்தீங்கன்னா இந்தியா டுடே அதே ஆக்சிஸ் ஏடிஎம்கே கொடுத்தது 89 to 101, டிஎம்கே கொடுத்தது 124 140. ஆனால் அது அப்படியே உல்டாவாக மாறிட்டு. அதர்ஸ் கொடுத்தது 4 to 11 0. நியூஸ் நேஷன் இப்போலாம் எங்கே போனாங்கன்னு தெரியல. நியூஸ் நேஷன் வரல, சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நீ ஏன் வர, கரெக்டாக எடுத்துட்டு வரியா, வராத அப்படி தந்தியிலேருந்து எல்லாருக்கும் வர வேணான்ட்டு இருப்பாங்க. அவங்க கொடுத்தது 95. ஒரு எப்படி இருக்குமோ, எடுத்து வேஸ்ட் எப்படி மாற்றதான் சொல்லுவாங்க ரிப்போர்ட்டை, எங்கி போட்டு சொல்லி. ஏன் இப்படி இருக்குமோ, எடுத்துட்டோம் போடாமல் இருக்கவா. ஆமாம், அப்போ பார்த்துக்கலாம், ரைட் போடாத. 95 to 99. டிஎம்கே கொடுத்தது 118 to 120. டைம்ஸ் நவ் மட்டும்தான் மாற்றி கொடுத்தாங்க. எவ்வளோன்னா 139 ஏடிஎம்கே, 78 டிஎம்கே, 17 மக்கள் நல கூட்டணி. ஆனால் எல்லாமே அப்படி பிரிஞ்சு 17 பிரித்து போட்டுக்கிட்டாங்க. 78ன்றது 99 வந்துட்டாங்க. 99 89 இவங்க 90 வந்தாங்க. 99 89 இவங்க மீதி கூட்டணி கட்சி. இல்லைண்ணா 95 நம்மளால கணக்கு சொல்லுவார்ல, 89 + 7 வந்து 98 சொல்லி கணக்கு சொல்லுவார்ல. இதில் கூட கரூரில் கூட போய் அப்புறமா கூட்டிட்டாங்க இடைத்தேர்தல். அப்புறம் நியூஸ் எக்ஸ் டுடே சாணக்கியா நேற்று அவங்க தான் முதல்ல போட்டாங்க 154 தொகுதி திமுக வெல்லோன்னு. அவங்க கொடுத்தது 90 அதிமுகவுக்கு, 140 திமுக. அப்படியே இப்படி மாறிடுச்சு.
4 மக்கள் நல கூட்டணி. ஏபிபி நியூஸ் நீல்சன் இருக்குல்ல, அவனும் அந்த தடவை வரல. இல்லை வந்திருந்தாங்கண்ணே, அவங்களும் வந்திருந்தாங்க. நீல்சன் கொடுத்துருக்காங்க. கொடுத்துருந்தாங்க. அவங்க கொடுத்தது வந்து 90, அதே தான் 95 அதிமுகவுக்கு, 132 திமுகவுக்கு, 7 வந்து மக்கள் நல கூட்டணிக்கு. என்டிடிவி அவன் 103, என்டிடிவி கொஞ்சம் ஓரளவுக்கு இதுவாக கொடுத்தான், ரீசனபிளா. 103 இவங்களுக்கு, 120 திமுகவுக்கு, 103 ஏடிஎம்கேக்கு, 11 இது. இதில் ஸ்பைக் நியூஸ் அவங்க தான் வந்து இந்த இதுக்கு நியூஸ் 18 அதை ஏதோ ஒரு இதுக்கு வந்தவங்க. அவங்க காம்பினேஷன் அவங்க கொடுத்தது வந்து 142 ஏடிஎம்கே, 87 டிஎம்கே. கிட்டத்தட்ட இந்த முடிவு தான் மேட்ச் வந்துச்சு. 2 வந்து இதுன்னு. தந்தி டிவி 111 ஏடிஎம்கேக்கு, 99 டிஎம்கே, 6 மக்கள் நல கூட்டணி. அது இங்கே வந்துச்சு. அப்போ இந்த மாதிரி ஒரு முடிவு தான் கிட்டத்தட்ட 1 2 3 4 பேர், 1 2 3 4 5 பேர் டிஎம்கே ஜெயிக்கணும்னு கொடுத்தாங்க. 2 பேர் ஏடிஎம்கே ஜெயிக்கணும்னு கொடுத்தாங்க. ஒருத்தர் ஓரளவுக்கு ஏடிஎம்கேக்கு சாதகமாக கொடுத்தாரு, தந்தி டிவி. டிஎம்கே வராதுன்ற மாதிரி கொடுத்தாங்க. அப்போ 3 தான் இதுன்னு. இப்போ அதே மாதிரி தான் வந்திருக்கு. அதனால் இந்த எக்ஸிட் போல்லாம் எங்கே எடுக்கிறீங்க, எத்தனை பேர்ட்டு எடுத்தீங்க, என்ன இது? அதுவும் இப்போ எக்ஸிட் போல் நீங்கள் அந்த 2024 எலெக்ஷனுக்கு அப்புறம் யாரும் நம்புறதே இல்லை. ஏன்னா டெஸ்கில் உட்காந்து போட்டுக்கிறாங்க. அதுக்கு எவ்வளோ? நேற்று அந்த கௌதம், இந்த அவர் பேர்னா இந்த குப்தா, பார்த்திவ் குப்தா, அவர் வந்து என்னங்க நீங்கள் சொல்கிற கணக்கு பார்த்தா 250 தாண்டுதே அப்படின்னு ஒன்று. அப்படியா? டிஎம்கேக்கு 98 போட்டிருக்கீங்களா, அது 70 போட்டுருங்க, குறைச்சிக்கோட்டு அப்படியே குறைச்சி. அப்போடே பொதுவெளியிலேயே இந்த வேலை பண்ணுறேன்னா தனியாக நீ எவனாவது அங்கேயே எவனா காமிச்சிருந்தானா, அப்போ அதை அடி, இது அடி, 70 போடு. 70 போட்டால் ரொம்ப கம்மியாக இருக்கு. யார் வந்து கேட்க போகிறான்? அந்த மாதிரி தான் இவர்கள் எக்ஸிட் போல் இருக்குது. அதனால் நான் ஏன் சொல்ல வரேன்னா, நான் முதல்ல நாள் தான் உங்கள்கிட்ட கேட்டேன், சந்தோஷமாக டிஎம்கேல கொண்டாடுறாங்களான்னா ஒரு சந்தோஷம் இல்லை யார்கிட்டையுமே. 3 to 4 அமைச்சர்கள் இப்பவும் சரி வீட்டை விட்டு வெளியே வரல. வரல. பலருமே வந்து ஏசி போட்டு வேர்த்துட்டே இருக்கு, துணி வச்சு சில தொடர்ந்து பேர் துண்டை போட்டு வைக்கலான்ட்டு வந்து பார்க்குறாங்க, சும்மா பார்க்குறாங்க, பேசுகிறாங்க. அதுலேயும் பல விஷயங்கள் என்னென்னா, ஆஃப்டர் எலெக்ஷன் முடிவு வேறு மாதிரி வந்தால் என்ன பண்ணலாம் அப்படின்ற மாதிரி தான் ஓடுது, போயிட்டு இருக்கு. பெரிய சந்தோஷம். முதல்வர் அறிக்கை தான் வந்திருக்கா, ட்விட்டரு, ஒன்றும் வரல. நமக்கு கருத்து கணிப்புகள் நமக்கு சாதகமாக வந்திருக்கிறது. இல்லை, பொதுவாகவே அவர் அந்த விஷயத்தில் பேச மாட்டார்லண்ணே. முன்னாடி நடந்த சி ஓட்டஸ் அந்த மாதிரி விஷயத்துக்கு மட்டும் தான் ஆதரவு தெரிவிப்பார். இல்லைங்க, இது வந்து அவங்க கொண்டாடுற வேண்டிய விஷயம்ல. இது ஒரு நாளைக்கு முன்னாடி போட்டுக்கிறாரு. ஊட்டி போனதுனால 2000 ரூபா 10,000 ரூபாயில் செலவு பண்ணாங்கல்ல, செலவு போக எவ்வளோ ஆகுதுன்னு கணக்கு எழுதினுங்கிறாங்க, பார்த்துங்க. ஆனால் என்ன, எனக்கு அந்த சைக்கிள் வாடகை வந்து வாடகைக்கு தானே எடுத்திருப்பாங்கண்ணே. இல்லை, அவர் தெரிஞ்சு வரும், அதனால் வாடகை வேணான்ட்டாங்க, ஃப்ரீ. இப்போ அந்த செலவுலாம் உட்காந்து எழுதி, வரவு பற்று வரவு எவ்வளோ செலவு, அதனால் 1 நாள் 2 நாள் முன்னாடி தான் போட்டிருக்காரு. அப்போ அவரே கொண்டாடலைங்க. ஏங்க திமுக தலைவரே எக்ஸிட் போல கொண்டாடலன்னா ஏன்டா இந்த எக்ஸிட் போல்? அதுதான். ஆனால் இன்னொரு பக்கம்ண்ணே, இந்த எக்ஸிட் போலெல்லாம் ஒரு பக்கம் நம்ம நோட் வச்சிட்டானோம். இந்த 2,60,00,000 ப்ளஸ் வந்து 27 லட்சம் இந்த யங்ஸ்டர்ஸ் புது ஓட்டர்ஸ், இந்த 2,60,00,000, இந்த 2,87,00,000 ஒரு த்ரெட்டாக இருக்கா இல்லையா? இல்லை. எப்படி அதை சொல்கிறீங்க? அது ரஜினி ரசிகர்கள், விஜய், இது சூர்யா ரசிகர்கள். ஏன்னா இது பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயமா? ஆமாங்க, ரஜினி, அஜித், சூர்யா, சிவகார்த்திகேயன் இவர்களுக்கெல்லாம் ரசிகர்களே இல்லையா? திமுக, அதிமுக இதிலெல்லாம் இளைஞர் அணியில் இருக்கவங்க இல்லையா? இடதுசாரிகள் வலுவாக இருப்பாங்க. அவங்க வந்து திமுக கூட்டம்னா திமுக கூட்டம் தான் போடுவோம். 100 பேர்னா 100 பேர் அந்த திமுக. வலதுசாரி இளைஞர்கள், அண்ணாமலை ஃபாலோ பண்ணுறவங்க வாய்ப்பே இல்லை. சீமான்ட்ட இருக்கிறவங்க 10 பேர் நான் சொல்லிட்டேன். 10 வகையான இது. இவங்கெல்லாம் வந்து யாருக்கு போடுவாங்க? இவங்கெல்லாம் விஜய்க்கு போடுவாங்களா? இந்த 10 வகையான பேரும் விஜய் ரசிகர்கள்ன்ற ஒரு இதுவும் நீங்கள் கணக்கு ரேஷியோ போட்டு பாருங்கள். ஒரு 40% வச்சுக்கிட்டிங்கன்னா 2 கோடிக்கு உங்களுக்கு ஒன்றும் பெரிய ஒரு இது பாதிப்பு வராது. ஏன்னா 1,31,00,000 பேர் வாங்கின, அதுக்கப்புறம் 1000 ரூபா வாங்கினதுக்கப்புறம் நடந்த 2024 தேர்தலில் கூட திமுக பெருவாரியான வாக்குகள் வந்து அந்த 1,31,00,000 பேரும் போடலை. ஸோ அது ஒரு பக்கம் நமக்கு வந்து ஒரு சர்ச்சையாகவும் பார்க்கப்பட்டு வருது. நீங்கள் பொதுவாக எப்படி, ஆனால் எந்த கால்குலேஷனில் இப்போ தாவேக்கா கொண்டாடிட்டு இருக்காங்கண்ணே? நம்பிக்கை தான் வாழ்க்கை, வேற என்ன பண்ணுறது? 2 கோடி ஓட்டு போதும்னு நினைக்காங்களா? அது அவங்களுக்கு இந்த இத்தனை சில பேர் வேலைக்கு போக மாட்டான், சரியாக இது பண்ண மாட்டான், ஒரு பிஸ்னஸ் எவனா ஒருத்தன் பண்ணிகிட்டு இருப்பான், அதை பார்த்துட்டு வீட்டில் இருக்கிற நகையெல்லாம் கொண்டு போய் வச்சு அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுவான். அப்படியே எப்படிறான்னா அவன் பாரு அது மாதிரி பண்ணிக்கிறான், அந்த மாதிரிலாம் வந்துருக்குது, அதனால் நானும் இப்போ ஆரம்பிச்சிட்டேன், நானும் வந்து அப்படி இப்படின்வான்.
ஒரு பையன் நீயா நானா ப்ரோக்ராமில் அவங்க அம்மா சொல்கிறாங்க 55 லட்ச ரூபா லோன் போட்டு கேட்குறான். எதுக்குன்னா என்ன பண்ணுற நீன்னு கேட்டாப்புல அவர். டிகிரி முடித்தேன், சரி. ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தேன், சரி. எவ்வளோ நாள் வேலை செஞ்சேன்? 3 மாதம், சரி. இப்போ என்ன பண்ணுற? அதே மாதிரி கம்பெனி தொடங்குறதுக்கு அம்மா அப்பாட்ட துட்டு கேட்குறாங்க 50 லட்ச ரூபா வரைக்கும். அவன் உட்காந்து ஒரு 15 வருஷமாக அந்த நிலைமைக்கு வந்திருப்பான். எவ்வளோ ஏற்றத்தாழ்வுகளை பார்த்துருப்பான் அவன். அப்போ இந்த பார்வை என்ன? அவனை மாதிரியே நம்ம ஒரு ஆஃபீஸ் போட்டுடணும், அவனை மாதிரியே ஒரு 10 பேரை வேலைக்கு போட்டணும், அதே மாதிரி ஆஃபீஸ் செட்டப் கிட்ட 10 இதுன்னு போட்டு வச்சுக்கணும், முடிஞ்சால் ஒரு காரம் வாங்கிக்கணும், எல்லாத்துக்கும் அந்த அமௌண்ட்டு. அப்புறம் அவனை மாதிரியே பிஸ்னஸ் பண்ணோம்ல, அதுதானே முக்கியம். அப்போ அந்த பிஸ்னஸுக்கு அவன் எவ்வளோ ஒரு ஆளை பார்த்தோன்னே கண்டுபிடிப்பான், இல்லை அவனுக்கு ஒரு கான்ட்ராக்ட் இருக்கும், தொடர்பு இருக்கும், அப்புறம் எதை எப்படி பண்ணணும்னு தெரியும், அவன் 10 இடத்துல டெண்டர் போட தெரியும், எப்படி டெண்டர் போட்டால் எப்படி பிடிக்கணும் தெரியும், கஸ்டமர் இருப்பாங்க, கிளைண்ட்ஸ் இருப்பாங்க. உனக்கு முதல்ல நீ வந்து யார்கிட்ட போய் நீ பேசுவ. இப்போ இவ்வளோ பிரச்சனையை வச்சுக்கிட்டு ரொம்ப சாதாரணமாக அதே மாதிரி நான் வந்துடுவேன்னா, அப்போது இந்த மாதிரி தான் இவர்கள்னா எப்படின்னா இந்த கால்குலேஷன் சொல்லுவான். சில பேர் சொல்லுவான்ல, நான் வந்து என்னடா இந்த மாதிரிலாம் அப்படி அப்போ சொல்கிறீங்களே, சிம்பிளாக சொல்லணும்னு 10,000 வந்து எக்ஸ்போர்ட் பிஸ்னஸ் பண்ணலாம்னு சொல்லி எத்தனை பேர் பேசி வடிவேலும் சரத்குமாரும் ஒரு இதில் ஆரம்பிடுவான், என்ன பாஸ்ன்னு சொல்லு, இனிமேல் என்ன பாஸ்ன்னு தான் கூப்பிடணும் அப்படின்னு. அந்த மாதிரி எனக்கு இந்த காய்லான் தொழிலே நான் பார்த்துருக்கேன். அது காய்லான்லேயே ஊறி போயிருப்பான். அவன் போய் இந்த டெலிஃபோன் கேபிள் அதெல்லாம் எடுப்பான். இதை பார்த்துட்டு சில பேர் அவனும் போயிட்டு எடுக்கிறது. அங்கேயே 10 பேர் இருப்பான் ஏலத்தை ஏற்றி விடுறதுக்கு. இவனுக்கு அது தெரியாது. எல்லா ஏலம் ஏற்றிட்டு வந்தீங்க பார்த்தா ஏகப்பட்ட நஷ்டம். இந்த மாதிரி ரொம்ப பேர் பார்த்துருக்கேன். டிரான்ஸ்போர்ட் பற்றியே தெரியாது. ஆஃபீஸில் வேலை செஞ்சுட்டு இருப்பான். என்ன பண்ணுவான், 2 ஆட்டோ வாங்கி விடலாம். அப்போல்லாம் ஆட்டோ காரெலாம் தான், 2 ஆட்டோ வாங்கி விடலான்னு ஆட்டோ வாங்கி விடுவான். விட்டா அதில் இருக்கிற பிரச்சனை இவர் அதுக்கு பின்னாடி சுற்றுற மாதிரி ஆகும். வருமானம் இப்போ எப்படி போயிட்டு கேபு எவ்வளோ சீச்சின்னு போயிடுச்சு. நாங்கள் நல்ல ஞாபகம் இருக்குன்னு 2011 2006 ஏர்போர்ட்ல இருந்து நம்ம மகாபலிபுரம் போனால் கிட்டத்தட்ட வந்து 2,800 ரூபா. இன்னைக்கு அதே இது ஏர்போர்ட்லேருந்து மகாபலிபுரம் போகிறதுக்கு 650 ரூபா. என்ன நகரு நான் வரேன்றான். செப்பல் நம்ம வாங்கின செப்பல் அப்போ 100 ரூபாங்கிறது இன்னைக்கு 1000 ரூபா. இதுவே இப்படி போச்சுன்னா இது எது மாதிரியான தேய்மானம்? அதனால இதுல என்ன பிரச்சனைனா டெக்ஸ்டைல் பிசினஸ் அப்படிதான் எல்லாமே. ஒரு ஷர்ட்டு நீங்க போனீங்கன்னா ரெடிமேடு கடையில் 1000 ரூபா 1500 ரூபா இருந்ததுல இன்னைக்கு 300 ரூபாய்க்கு தரான் ஷர்ட்டு. அங்கே போய் தான் ஜனங்க எடுக்குது. அதுதான் இந்த இதெல்லாம் அடுத்து பேச போகிறோம், இன்ஸ்டா. அப்போ இந்த மாதிரி அவன் என்ன கேட்டால் என்ன சொல்லுவான், அவன் நல்லா பிஸ்னஸ் பண்ணியிருக்கான், நானும் அதே மாதிரி ஆரம்பிக்க போகிறேன். அதே மாதிரி சினிமா லைன்லேயே அப்படி தானே. நீங்கள் பார்த்தீங்கன்னா 50 வருஷம் அதிலே இருந்துருவான். நான் ஒரு நல்ல கதை வச்சுருக்கேன் வேற லெவல். இன்னும் சில பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பான் தெரியுமா, 10 எவந்தோ இருக்கும் அந்த லேண்டு, இவரு வரைபடம்லாம் வச்சிருப்பாரு. நீங்க அந்த அளவுக்கு போறீங்க. இன்னொருத்தர் இருப்பாங்க, இன்னொரு பெரிய குரூப் இருக்கு, ஆர்பிஐ சுத்திட்டு ஒரு குரூப் இருக்கு, அது பெரிய குரூப். அவன்லாம் வாழ்நாள் பூரா இந்த இது முடிச்சவனா பார்த்தேன்னா கமிஷனே 2 கோடி வேற லெவலு அப்படி இப்படின்னா சுத்துவான், ஒண்ணுமே நடக்காது. கடைசியில் இந்த லேண்ட் அப்படியே தான் இருக்கும். யாருதே அந்த லேண்டு வந்து நம்ம அவர் தான் புரோக்கரு, நம்ம வந்து இது இவர் அவரை கேட்டால் அவரு இன்னொருத்தர் ஏன் சிட்டிங் யார் கூடயா உட்கார வைப்ப, இருங்கன்னு பார்த்தா 8வது. சரி அந்த ஓனர் யாரையா, அவன் ஓனருக்கு சொந்தக்காரன், அவன் சொன்னால் ஓனர் கேட்பாரு, பார்த்தா 8 போவோம். அப்புறம் பார்த்தா டபுள் டாக்குமெண்ட். இந்த மாதிரி ரியல் எஸ்டேட் பண்ணுறோன்னு சொல்லிட்டு இறங்கி நம்பிக்கையாக இருந்து அழிஞ்சவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க. இன்னும் பல பேர் டபுள் டாக்குமெண்ட்டை ரியல் டாக்குமெண்ட் வச்சு சுற்றிக்கிட்டு ஏமாந்துட்டு இருக்கிறவங்க நிறைய இருக்காங்க. நமக்கு தெரிஞ்ச 2-3 பேர் வந்து டபுள் டாக்குமெண்ட்லாம் பக்காவாக இருக்குது. அது சம்மந்தமான ஆளுங்களை இது பண்ணப்போ ஏங்க அந்த மாதிரி இருக்குது, அது என்னன்னு பாருங்கள் அப்படின்னா அவங்க பார்த்துட்டு டபுள் டாக்குமெண்ட்டுங்க, இது என்கிட்டயே 2 தடவை வந்துருக்குதுங்கடா. அப்போ அனுபவஸ்தர்களுக்கு தான் அது தெரியும். இது தெரியாத ஒருத்தன் இடத்த வாங்கிட்டானா முடிஞ்சு. இன்னும் சில பேர் இந்த இதுலலாம் இருக்கிற சொல்கிறேன், நம்ம நண்பர்கள் தெரியணும், ரியல் எஸ்டேட் பற்றியே தனியாக பேசலாம். ஆமாம், நீங்கள் 10 கிரவுண்டு வச்சுருக்கீங்க, உங்ககிட்ட வந்து 10 கிரவுண்டுக்கும் 10 கோடி ரூபா பேசி அக்ரிமெண்ட் போட்டு ஒரு அமௌண்ட்டை கொடுத்துட்டு கம்முன்னு இருந்துருவான். எந்த காலத்துலேயும் அதை விற்க முடியுமா? அவன் பெரிய ஆளாக இருப்பான், அவன்கிட்ட போய் க்ளோஸ் பண்ணுறான்னு சொல்ல முடியாது. அப்புறம் அந்த இது நாளைக்கு ஒரு வேறு வழி இல்லாமல் அவன்கிட்ட போய் இந்த மாதிரி தான் சில பேர் இன்றைக்கும் இருக்கிறார்கள், பெரிய மனிதர்களாக இருக்கிறார்கள். அதுலேயும் குறிப்பிட்ட ஒரு சில குரூப் இருக்கு, வேற லெவல் எம்டி லேண்ட்ல கூரையை போட்டு உட்காந்து அது தனி. அவன் என்ன பண்ணுவான், 50 ஏக்கர் வச்சு நீங்கள் போட்டு விற்க போகிறீங்கன்னா அவன் அங்கே போய் ஒரு கோயிலோ இல்லை வேறு ஏதோ ஒரு இது தர்காவோ ஏதாவது ஒன்று வச்சுட்டு உக்காந்துக்குவான். நீங்கள் அவன் பேசினீங்கன்னா நீ 100 ஏக்கர் இருக்குதுல்ல, எனக்கு 2 ஏக்கர் கொடுத்துரு, இல்லை ஒரு அமௌண்ட்டு கொடு,
நான் காலி பண்ணி தரேன். இல்லாட்டி லோக்கல் கட்சிக்காரனோட லிங்க்ல ஒன்றும் பண்ண முடியாது. 10 பேர் வெள்ளை சட்டை கருப்பு பேண்ட் போட்டு வந்து நிற்பாங்க கூட. இப்போ அவங்க தான் எவ்வளோ சீட்டு வாங்க போகிறாங்கன்னு தெரியல. அதனால் இந்த மாதிரி ஏமாந்து போய் தான் கால்குலேஷன்லேயே ஓடும், காற்றுலேயே கணக்கு போடுவோம். அது இவ்வளோடா, இது இவ்வளோ, இது இப்படி சேர்ந்துச்சுன்னா இது இவ்வளோ வந்துடும். அந்த அடிப்படையில் பார்த்தோன்னா நமக்கு இவ்வளோ இருக்குது. இந்த காற்றுல கணக்கு போட்டு தான் அந்த நம்பிக்கையில் அவங்க வாழ்கிறாங்க. 2.5 கோடி என்ன கூட அன்றைக்கி ஒருத்தர் சொன்னார், அவர் அருண்ராஜே சொன்னாராம், இந்த வயசுலேருந்து இந்த வயசுலேருந்து இப்படிலாம் இருக்காங்க, இவ்வளோ பேர் வாக்காளர் இருக்காங்க, இவங்களாம் நமக்கு தான் அப்படின்னு. இப்படியே தான் எல்லாரும் சொல்லி திரிகிறாங்க. லாஸ்ட்டில் பாவம் தேர்தல் முடிஞ்சோன்னா இதே காற்றுல கணக்கு போட்டுட்டு இருக்க போகிறாங்கள ஒவ்வொருத்தரும். ஆனால் இதில் வந்து விஜய்க்கு எந்த லாஸுமே இருக்க வாய்ப்பு இல்லைண்ணே, எப்படி பார்க்குறீங்க? விஜய்க்கு என்னதாங்க இருக்குது? நான் தெரியலண்ணே, என்னதான் இருக்குது? நீங்கள் ஒரு மனுஷனாக சொல்லுங்கள், ஒரு மனிதனாக பரபரப்பாக அவர் இயங்கிக்கிட்டு இருக்காரா? எதுவுமே கிடையாது. இல்லை ஒரு அரசியல் தலைவர், இப்போ எடப்பாடி எடுத்துக்கங்க, இல்லை ஸ்டாலின் எடுத்துக்கங்க, அவர் வாட்டில் குடும்பத்தோடு போய் கேடு கட்டு போங்க அப்படின்ட்டு ஜாலியாகிறாரா இல்லையா? ஆமாண்ணே, படகு சவாரி போறாரு, சைக்கிள் ஓட்டுறாரு, செல்ஃபி எடுக்கிறாரு, அது பண்ற. இன்னொன்னு கூட அவரை நம்ம அதிகமா நக்கல் பண்றோம். ஒரு பொண்ணு கேட்டா, சின்ன குழந்தைகள் கேட்டா கூட அதை செஞ்சு காமிக்கிறாரு. இல்ல அது சொல்லியிருப்பாங்க, தலைவரை செய் தலைவர்ன்ட்டு இருப்பாங்க. வாழ்றாரா இல்லையா? எடப்பாடி இன்னைக்கு அதே திருச்செந்தூர் கோயில் விஜய் போயிட்டாப்லையா? அப்போ நம்மளாம் நம்ம பங்க போய் கேட்டு வைப்போம். ஒருவேளை மாநில கேட்ட போறாரு கடவுள் விஜய், அவர் தைப்பூசத்துக்கு லீவ் கொடுத்து வரேன், ஆனா அவருக்கு தான் சப்போர்ட் அதிகம். கடவுள் பாப்பாரு, தைப்பூசம் லீவ் கொடுத்தியா, ரைட்டு, சரி படம் நடிச்சாப்ல அப்படின்னு பார்த்தேன், சரி ரைட்டு கூட அப்படின்னு. அப்போ அவரும் போயிட்டாரு. அப்போ ரெண்டாவது விஜய் மேல ஒரு வருத்தமும் இருக்குண்ணே. ஏன்னா முருகருக்கு சுவாமிக்கு அந்த வருத்தம் இருக்கும் கண்டிப்பா, அது எல்லாருக்குமே தெரியும். ஏன்னா ஆக்சுவலா அவர் படத்துல நடிக்கும் போது எல்லா படத்துலயுமே அவர் அண்ணன் விநாயகரை தான் பெருமையா பேசுவார். முருகரை வந்து அவரு அஜித் பேசுவாரு. ஆமா, அப்போ வந்து கோடி நான் உங்களுக்கு படமா தீர்ப்பு சொல்றேன், முருகனா நான் விநாயகர் இப்ப பிள்ளையார் படி போனா சரின்றா. ஆமா, அதனால அவரு வந்து அதே இடத்துக்கு அஜித் எடுத்துக்கிட்டாப்ல. அது அதனால இந்த மாதிரி. ரெண்டாவது சீமானன் பாருங்கண்ணா, எவ்வளவு உழைப்புண்ணே, உடம்புல ஃபுல்லா ஸ்கின் எவ்வளவு டர்ன் ஆகி. இப்போ அவரும் வந்து பரபரப்பா பொதுவெளியில தானே இருக்காரு. ஆமாண்ணே, நீங்க விஜய் எங்கேயாவது இருக்காரா? ஏதாவது சந்தோஷமா ஒரு கட்சிக்காரன் கூட வந்து ஏதாவது ஒன்று, எதுவுமே கிடையாம இப்படி இருக்கிற ஆளு வாழ்க்கையை, சரி நீங்களாவது வாழ்க்கையை அனுபவிங்க. இந்த ஆஸ்திரேலியா போறீங்களா, போக வேண்டியதானே ஆஸ்திரேலியா? இது யார் கேட்க போறா? எதுவும் பண்ண மாட்டாங்க. ரைட்டு, குஜராத் தேர்தலோட முடிவுகள் மிகப்பெரிய லெவலில் வந்து ஜெயிச்சிருக்காங்க பிஜேபி 4வது முறையாக. 9000க்கும் மேற்பட்ட வார்டுகள், அதில் 6400க்கும் மேற்பட்ட வார்டுகளில் ஜெயிச்சிருக்காங்க. எல்லா மாநகராட்சியும் அவங்க கைப்பற்றியிருக்காங்க, நகராட்சிகள் கைப்பற்றியிருக்காங்க. எப்படி பார்க்குறீங்க? இதில் இன்னும் ஒரு பெரிய விஷயம் பேசப்படுறது என்னன்னா, ஆம் ஆத்மி கட்சி குஜராத்தில் வளர்ந்துட்டு இருக்குங்கிற ஒரு பேச்சு அடிபட்டு இருந்துச்சு. இந்த தடவை அது சுத்தமாக ஒன்றும் இல்லாமல் போயிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது குஜராத்தில் ஏப்ரல் 28ஆம் தேதி தேர்தல் நடந்தது. தேர்தல் நடந்தது, முடிவுலாம் ஏப்ரல் 28 வெளியே வந்துச்சு. இதில் பாஜக தான் சிஎம் சொன்ன மாதிரி. குஜராத்தில் மொத்தம் 15 மாநகராட்சி, 84 நகராட்சிகள், 300க்கும் மேற்பட்ட பஞ்சாயத்து. இந்த தேர்தல் இதில் மொத்தம் 15 மாநகராட்சியும் பாஜக. இதில் வந்து அகமதாபாத், சூரத், ராஜ்கோட், வதோதரா இதில் முக்கிய நகரங்களில் அறுதி பெரும்பான்மை, சில இடங்களில் கூட்டணி. ஆமாம், அந்த மாதிரி இருக்குது. நகராட்சிகளில் 84ல் 78க்கு முடிஞ்சுது பாஜக வெற்றி. பஞ்சாயத்தில் 34ல் 33 முடிஞ்சுது பாஜக. தாலுகா பஞ்சாயத்துலேயும் பாஜகவுடைய ஆதிக்கமே இருக்குது. அப்போது கிட்டத்தட்ட 90%, 95%க்கு மேலே பிஜேபி. 5% கூட யாரும் இல்லைன்னு தான். இதில் வந்து ஓபிசி இடஒதுக்கீடு 10லேருந்து 27 உயர்த்தின பிறகு நடந்த தேர்தல் அப்படின்றாங்க. அது மிகப்பெரிய ஒரு. இதில் வந்து புது மாநகராட்சி முன்னாடி இருந்தது வந்து கம்மி போல். இப்போ நவ்சாரி, காந்திதாம், மோர்பி, வாபி உள்ளிட்ட 9 புதிய மாநகராட்சிகள் இந்த பீரியட்ல உருவாகி. இது இந்த 4மே வந்து கான்ட்ரவர்சியான மாநகராட்சி. இது வந்து சப்போர்ட் வந்து எதிராங்கிற மாதிரி கான்செப்ட்ல உள்ளது. இதில் 722 வார்டுகள் வந்து அன்ன போஸ்டா ஜெயிச்சிருக்காங்க. போட்டியின்றி வேட்பாளர் தேர்ந்தது. எதிர்கட்சி நிலை கவலைக்கிடம். காங்கிரஸ் கட்சி சில இடங்களில் வெற்றி பெற்றாலும் நகர்ப்புறங்களில் பெரும் பின்னடைவை சந்தித்துள்ளது. கடந்த முறை சூரத்தில் கணிசமான இடங்களை வென்ற நீங்கள் கேட்ட ஆம் ஆத்மி இந்த முறை பெரும் சரிவு. மாநகராட்சியில் 55% போலிங்கு. ஏன் போலிங் கம்மின்னு தெரில. நகராட்சியில் 65%, மாவட்ட பஞ்சாயத்தில் 66%. இது வந்து கிட்டத்தட்ட பாஜக அப்படி டாமினேஷன். இது ஒன்று. இதில் கோத்ரா
கோத்ராவில் வந்து நகராட்சியில் இஸ்லாமியர்கள் தான் அதிகம். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2011-26 அந்த இதில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் 51.23%, இந்துக்கள் 46.63%, கிறிஸ்தவர்கள் 0.3%, சமணர்கள் 1.3%. இதில் கோத்ரா நகராட்சியில் இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையாக இருக்கிறாங்கன்றல அதில் வந்து அந்த கோத்ரா அமைஞ்சுள்ள பஞ்ச்மகால் அந்த மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக, ஆனால் அந்த மாவட்டத்தில் இந்துக்கள் இருக்காங்க 92%, இஸ்லாமியர்கள் 6% தான். இந்த குஜராத்து இந்த இதில் பார்த்தீங்கன்னா கோத்ராவில் 44 இடங்கள் நகராட்சியில் 23 வந்து பாஜக. மீதி வந்து சுயேட்சைகள் 17. அதில் இந்த கோத்ராவில் 7வது வார்டு 100% முஸ்லீம். நேற்று சொன்னோன்னு நினைக்கிறேன். அதில் இந்த அபக்ஷபன் சோனி பேர் கொஞ்சம் வாயில வரமா வச்சுக்கூடாதா? சரி ரைட்டு, சோனின்னு வச்சுக்கலாம் என்ற அந்த இந்து பெண்மணி தான் சுயேட்சையாக ஜெயிச்சிருக்காங்க. எல்லா கட்சியும் ஒதுங்கி நின்று அன்ன போஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஏன்னா பெரிய அளவில் ஒரு மத நல்லிணக்கம் இந்த வார்டில் இருக்குது அப்படின்றாங்க. அதனால் இது வந்து குஜராத்தில் மீண்டும் தங்களிடம் தான் இருக்குதுன்னு. அதில் முக்கியமாக நான் பார்க்குறது என்னென்னா, இந்த கிராம பொருளாதாரம், மாற்று பொருளாதாரம்னு இங்கே சீமான் பேசுகிறார்ல, அந்த பால் சார்ந்த பொருளாதாரம் அது வந்து பெரிய அளவில் ஒரு கட்டமைப்பை பெரிய அளவில் இவர்கள் ஸ்டார்ட் அப் அதுன்னு கொண்டு ஒரு பெரிய அளவில் உருவாகி இருக்குது. ஏன்னா குஜராத்துன்றது வணிகர்கள் அதிகம் சார்ந்த ஒரு மாநிலம். ஆம் ஆத்மி அங்கே கால் விடும் போது என்ன சொன்னாங்கன்னா, ஜிஎஸ்டியில் இவங்க பண்ணுறதெல்லாம் வணிகர்களுக்கு பிடிக்கல, அதனால குஜராத் இந்த தடவை பாஜக கையை விட்டு போகுது. அதில் ஒரு மிகப்பெரிய ஊர்வலம் நடந்துச்சு. அந்த ஊரில் நடக்கும்போது இனிமேல் பிஜேபி அவ்வளோதான், கடைசியில் பார்த்தா திருப்பியும் பிஜேபி தான் வந்துச்சு. அதனால் அங்கே அந்த வணிகர்கள் என்ன சொல்லுவாங்க, அவங்க ஒரு இது சொல்லுவாங்கள்ல, அந்த ஒரு வணிகர்களுக்கான ஒரு இது பேர் சொல்லுவாங்க. அந்த இதில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டினால் பாதிப்பு இது பண்ணாங்க. அதெல்லாம் ஒன்றுமே பெருசாக ஈடுபடல. இந்த உள்ளாட்சியில் பிடிச்சிட்டாங்க. அடுத்து சட்டசபை வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக இதுவே சப்போர்ட்டாக மாறிடும். ரைட்ண்ணே. இன்னொரு விஷயம்னா 2 விஷயம் இருக்குது. அதில் ஓபக்லேருந்து ஈரான் வெளியே வந்துருச்சாங்க. சரி, ஓபக்லேருந்து யுஏஇ வெளியே வந்துட்டாங்க. இது மிகப்பெரிய ஒரு சர்ச்சைக்குரிய விஷயம். ஏன்னா இது வந்து நடந்திருக்கிறது வந்து யாருக்கு சாதகமாக போகுது, யாருக்கு பாதகமாக போகுது, நேற்று இரவு வரைக்கும் அந்த பிரச்சனை இருக்குது. ஆனால் நேற்று இரவு வந்த செய்தி, யுஏஇ ஒரு பெரிய டீல் வந்து இந்தியா கூட பண்ணியிருக்காங்க. பெட்ரோலியம் விஷயங்களில், ஆயில் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய லெவல் டீல் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு செய்தி பரவி இருக்குது. எப்படி பார்க்குறீங்க? நம்ம வந்து நம்முடைய ராஜதந்திரமாக தான் பார்க்கணும். ஏன்னா யுஏஇ தான் மிகப்பெரிய அந்த ஒப்பெக்கில் மிகப்பெரிய பங்களிப்பு செலுத்துகிற ஒரு நாடு. ஆமாம். அவர்கள் சவுதி அரேபியா பண்ணுற அயோக்கியத்தனம் டபுள் கேம் அவங்களுக்கு பிடிக்கல. அவங்க அதுலேருந்து வெளியேறாங்க. கமிஷனும் கொடுத்து நான் நல்லபடியாக இருந்து லாஸ்ட்டில் எங்களை காப்பாற்றவும் இல்லை, எந்த இதுவும் பண்ணல. நீ வந்து பாகிஸ்தான் கூட கை கோத்துக்கிட்டு இந்த அமெரிக்கா கூட இது பண்ணிக்கிட்டு இந்த பக்கம் மற்றவர்களோடையும் கை கோத்துக்கிட்டு இருக்கிற ப்ரொடக்ஷன் கம்மி பண்ணணுமா? அவங்க சொல்கிற மாதிரி தான் ப்ரொடக்ஷன் பண்ணணுங்கிற மாதிரி சொல்லி அதுதான் ஒப்பேக்கூடியது அதுதான். ஆமாம், அப்போ அது கரெக்டு தாங்க. நீங்கள் ஒப்பேக்க உருவானது அதுதான். அமெரிக்கா பேச்சை கேட்டு கண்டபடி பண்ணது நம்ம தான் தீர்மானிக்கணும், விலையும் நம்ம தான் நிர்ணயிக்கணுன்றது. அதனால தான் சதாம் போட்டது. சதாம் ஹுசேன் இதில் ஆதிக்கம் செலுத்த ஆரம்பித்தார். ஒபேக்கை கையில் எடுத்து அது அமெரிக்காவுக்கு பெரிய பாதிப்பை உண்டு பண்ணுச்சு. சண்டைகள் முழுவதுமே எண்ணெயும் வர்த்தகம் தாங்க, வேற எதுவுமே கிடையாது. சதாம் ஹுசேனுக்காக இவங்க பெரிய அப்படியே ஈராக்கில் அப்படியே நீதியை நிலநாட்டுறாங்களா? அதெல்லாம் கிடையாது. ஒபேக் அமைப்பு இன்னும் சுதந்திரமாக இயங்கணும்னாரு. அவருக்கு சவுதி பிடிக்காது. சேம் இதே மேட்டர் தான். சவுதிக்கு எதிராக தான் அவர் இது பண்ணார். அப்போ அவரை வம்புழுக்கிறாங்க. எப்படி வம்புழுக்கிறாங்கன்னா, குவைத்தை வச்சு அந்த சென்டராக இருக்குது. இப்போ இதில் இருந்ததில்ல, கத்தாருக்கும் ஈரானுக்கும் சவுத் வேல் நார்த் வேலோட அந்த மாதிரியே அங்கே குவைத்துக்கும் ஈராக்குக்கும் இருந்த அந்த கிணறுல ஈராக்குடைய இதில் குவைத்து எடுக்கும் போது சொல்லி பார்த்து கடைசியில் அடிக்கிறாங்க. அடித்தோன்னே இந்த ஜனநாயகவாதிகள் அடிச்சிட்டான்னு இறங்கிட்டாங்க. ஏற்கனவே சதாம் ஹுசேன் பையன் ரொம்ப நல்ல பேர் வாங்கி வச்சிருக்காரு. அதனால உள்ளூர்லேயும் கடுமையான வெறுப்பு. இது எல்லாம் சேர்ந்து சதாம் ஹுசேனை பண்ணோன்னு. ஆனால் அவர் தான் ஒரு மாடர்ன் வேற லெவல் ஒரு விஷயம். நேற்று உங்களுடைய ஹீரோ, அமெரிக்கா ஹீரோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறீங்களா? நான் எங்களுடைய ஹீரோ ரங்கசாமிக்கு போட்டி போடுறாருங்க. ரங்கசாமி கூடயா போட்டி போடுவேன்? பாத்தீங்களா? கண்ணு வச்சுட்டு பேக்ல வெடிகுண்டெல்லாம் வெடிக்கிற மாதிரி இனிமேல் தாங்க மாட்டேன். போட்டோம் பாத்தீங்களா? என் பொறுவைக்கு ஒரு அளவு இருக்குடா, விரல ஆடுதுடா. போட்டோலாம் இதெல்லாம் பார்த்த உடனே ஈரான் அதிபர் ஐயோ என்னடா இவருன்னு பயப்படுவான். என்னையா ஹாலிவுட்ல போய் நடி இல்லாட்டி நான் என்ன சொல்றேன்,
இது யாரோட சாயலா இருக்கும்னு நினைக்கிறேன்? சில்வர் ஸ்டார் ஸ்டாலோன்னு இதெல்லாம் ரங்கசாமின்ட்டு நான் தான். ரங்கசாமி right. நம்ம இங்க கிடையாது இல்ல, இங்க உள்ள ஸ்ட்ராட்டஜிஸ்ட் கிடையாது இல்ல, அவர் கிடையாது. வாய்ப்பு இல்ல. டேஞ்சரஸ் தென் அது கிடையாது. ரங்கசாமி தான் இந்த இதெல்லாம் போட்டுக்காப்புல, அந்த பாகுபலி தூக்குற மாதிரி, பாண்டிச்சேரி போகும்போதே ஃபுல்லா சிங்கம் சூர்யா அந்த மாதிரி போட்டுக்காரு. எந்த படம் ரிலீஸ் ஆயிருக்கு முதலமைச்சர். அதனால அவரு அந்த மாதிரி ஏங்க யோ நீ ஒரு நாட்டு அதிபரியா, அதுவும் பாரம்பரியமான நாடியா, யோ காமெடி பீஸா போற, ஒன்னு நீயே காமெடி பண்ணிக்கிற, அப்ப நாங்க எது பண்றது? நாங்க இன்னொன்னு சொல்லுவார் போல, அவன ஹாலிவுட்ல இருக்கிறான் கூப்பிடுறா ஜேம்ஸ் கேமரான், நீங்க வா, நீ என்ன செய்யற, இந்த ஆர்மோஸ் இந்த அந்த வளைகுடா மாதிரி ஒரு செட்டு போடுற, அமெரிக்கா போய் நம்ம இறங்கி அடிக்கிறோம், ஆர்மோஸை ஓப்பன் பண்ணி ஈராக்கை ஜெயிக்கிறோம், அந்த மாதிரி இது நான் தான் ஹீரோ, தளபதியா வர்றேன், படம் அடியா போயா அப்படி, அந்த மாதிரி சந்தோஷப்பட்டு போயிடுவார் போல. அவருக்கு வந்து சோதனை வேற எதுவுமே இருக்கு. அப்போ பார்த்தோன்னே எனக்கு சிரிப்பு தான் வந்தது. என்னடா இந்த மாதிரி இவனுங்கெல்லாம் அந்த ஆங்கிலம் படிச்சவங்களாம் அறிவாளின்னு சொல்லி தெரியுது ஒரு கூட்டம். பாத்துங்கடாங்கப்பா, இந்த மாதிரி முட்டா பீஸுங்க, முரட்டு பீஸுங்க படத்தை போட்டுட்டு மிரட்டுறாராம், நான் டேஞ்சரானவன் அப்படின்னு. ரைட்டு. இது கடைசியான விஷயம், இறுதியான விஷயம். பியூஷ் கோயல் அவர்கள் ஒரு விஷயங்களில் வந்துட்டு வார்னிங் கொடுத்துருக்கிறாரு. வார்னிங் சொல்ல முடியாது, அன்பான வேண்டுகோளுங்கிற வார்த்தைன்னு சொல்லியிருக்கிறாரு. அவர் சொன்ன வார்த்தை வந்து இந்த புரோட்டீன் சம்மந்தப்பட்டது, ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட விளம்பரங்களில் விளையாட்டு வீரர்கள், இன்ஸ்டா பிரபலங்கள் நடிக்காதீங்க, அந்த உபயோகம் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள், அதனால பெரும்பாலான மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற ஒரு கண்டனத்தை தெரிவிச்சிருக்காரு. இப்படி பார்க்குறீங்க? நான் ரொம்ப நாளாக யோசிச்சுட்டு இருந்த விஷயங்க, அது எங்கள் காலத்துலேயே இருந்தது. ஜிம்முக்கு போனோன்னே இன்னும் கொஞ்சம் பல்கானா நல்லாயிருக்கும். ஆமாம் சார், என்ன சரிங்க, ஏய் சொல்கிறா, யார் ஒருத்தவங்க நல்லா செஞ்சு ரொம்ப வருஷமாக செஞ்சுருவாங்க, மாஸ்டர் வந்து ஒரு பவுட்ரு வச்சுக்கிறாரு, அது நீங்கள் இது பண்ணுங்கள், டெய்லி அதை சாப்பிட்டீங்கன்னா நல்லா வரும். எவ்வளோ மாஸ்டர்? நம்ம கொடுக்குற ஃபீஸோட 3 மடங்கு இருக்கும். அந்த மாதிரி விற்ற காலம் போய் இப்போ அதுலேயே நிறுவனங்கள் நுழைய ஆரம்பிச்சிச்சு, உள்ளக நுழைஞ்சி இந்த பவுட்ருகள், இந்த இது ஸ்டெராய்டு வரைக்கும் போயிட்டாங்க. ஆமாம், ஜிம்மு இதில் ஆன்டிகள் தொல்லை வேறு தனி. ஆமாம், அதுங்க போய் சேர்ந்துக்கிட்டு ஒரு ட்ரெஸ்ஸை மாட்டிக்கின்னு அதிகபட்சம் டெட் லிஃப்ட்னு சொல்லுவாங்க, அது இருக்கிறதுலே ஈஸியான எக்ஸசைஸ் அது. அதை தூக்கின்னு பின்னாடிலாம் தள்ளிக்கின்னு வீடியோ எடுத்து போட்டுக்கின்னு, கண்ணாடி எதுக்கு டம்பிள்ஸ் அதில் போய் வீடியோ எடுத்து போட்டுக்கின்னு, அப்புறம் அந்த புஷ்அப்ஸ்லேயே அந்த இது லெக் புஷ்அப் இருக்குது. ஆமாம், அதை போய் எதுதான் ஈஸியாக, அப்புறம் அந்த வாக்கிங் இது போட்டுன்னு இதுங்க தனியாக இன்ஸ்டாலில் போட்டுக்கின்னு பேஜுக்காக, அப்புறம் அது என்னென்னமோ போகுது. பாவம் அந்த பசங்க அந்த செய்ய வரவனுங்க இப்படியே வந்து பண்ணியிருந்தானாங்க அவருக்கு. இது ஒரு பார்ட்டு. இன்னொரு பார்ட்டு, பாருங்கள் நண்பர்களே, நான் வந்து ஜிம்முக்கு போனேன், இந்த காரணம் நான் வந்து என் உடம்பு தேத்தலான்னு நினச்சேன், நான் அந்த நேரத்தில் தான் எனக்கு இந்த ஜிம்மு தெரிஞ்சுது, இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது மாஸ்டரை பார்த்தேன், மாஸ்டர் சொன்னார் இது பாருங்கள் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, ஒரு படத்தில் நம்ம இவர் காமிப்பார்ல, கமலாசன்ட்ட சிக்கன் வாங்க போவாப்புல, யாரு செந்தில், மகராசன்ல எனக்கு 1 கிலோல இது ஒரே கோழி 3 கிலோ 3 கிலோவா ஒரே கோழியா அப்படின்ட்டு 2 கோழி எடுத்து போடுவாப்புல. 1 போடுவாப்புல முடியாது, சின்ன குஞ்சு எடுத்து போடுவாப்புல. என்னை ஏமாற்ற முடியாது, வா தபாரா இவரை ஏமாற்ற முடியாதான் அப்படின்ட்டு, தபார் இங்க வா, இந்த கோழி சின்னதாக இருக்கும் போது இது பண்ணு, அதே கோழி தான் இந்த பெருசான இப்படி சொல்லுன்னு. அதே மாதிரி இன்னொரு படத்துலையும் அதே செந்தில் படத்தில் தான், தபாரா இப்போ பாடுறா இவன் பாரு அப்படின்வான், ஒருத்தர் அப்படி குச்சியை தூக்கிட்டு இப்படியே வருவான், தபார் இப்போ பாரு ஒருத்தர் அப்படி இப்படி இருவான், இப்படி வந்தவன் இப்போ இப்படி இருக்கான், இவன் தான் அவன் அப்படின்றாப்புல. அந்த மாதிரி அந்த ரேஞ்சு இந்த பவுடர் விற்கிறது எல்லாம், இதை வாங்கிறது, இது பண்ணுறது. இன்னைக்கு இன்னொரு நான் விளம்பரம் பார்த்தேன், இந்திய பெண்களில் 50% இரும்பு சத்து குறைபாடால் அவதியுறுகின்றனர். அவர்கள் உடனே ஒரு அம்மா கடகடன்னு படியேறுது, ஒரு அம்மா அப்படின்ட்டு இந்த இதை பயன்படுத்துங்கள் அப்படின்னு உடனே வாங்கி சாப்பிடுவாங்க நிறைய பேர். அப்போ இந்த மாதிரி மாவுச்சத்து பொருட்கள், மாவு சத்து மட்டுமே சாப்பிட்றது, இந்த புரோட்டீனு இந்த மாதிரி இது சாப்பிடுங்க. ஜிம்முக்கு போகிறானோ இல்லையாங்க, ஏங்க நாங்கள்லாம் போனோம், எல்லாம் இது பண்ணாங்க, கொண்டக்கடலை சாப்பிட்டு போவோம் பண்ணுவோம், அதெல்லாம் கொஞ்சம் வேறு உணவு வகைகளில் வேணால், நியூட்ரிஷனில் வேணால் நீங்கள் கொஞ்சம் எல்லோரும் பழைய காலத்தில் கொஞ்சம் பின்தங்கிருக்கலாம். ஆனால் அந்த ஜூஸ் குடிக்கிறதுன்னு ஒரு டப்பா, அதில் ஜூஸாக அது வந்து இவ்வளோ நேரத்துக்கு இவ்வளோ குடிக்கணுமா, அதில் இது குறைஞ்சா அதுக்கு வேணுமா, அது குறைஞ்சா இது, அப்புறம் இது சாப்பிட்ணுமா அது சாப்பிட்ணுமா, அது நைட்டில் போய் பீர் அடிக்கும், சரக்கு அடிக்கும், என்னடான்னு கேட்டால் இல்லை அது தனி, இது எல்லாமே கழிஞ்சிரும். அப்புறம் பிரியாணி மொத்தம் எவ்வளோ மோசம் தெரியுமா, அது 2:30 மணிக்கு பிரியாணி சாப்பிட்றது. அப்போ இந்த மாதிரி இதில் இந்த விளம்பரங்கள் சொன்னீங்கல்ல, விளம்பரங்கள், விளையாட்டு வீரர்கள் விளம்பரங்கள், ஊட்டச்சத்து எது அதிகமாக விற்கிது, ஊட்டச்சத்து சம்மந்தப்பட்ட இல்லைங்க,
எதன் மூலியமா விற்கிது? இன்ஸ்டா பிரபலங்கள். மற்ற விளம்பரங்கள் மூலியமா வரதுல 30%, இது 70%, 93% வரைக்கும் விற்கிது. அப்போ பிரபலங்கள் இவர்கள் இதில் நடித்து அவன் துட்டை வாங்கிட்டு போயிடுறான். இதை நம்பிக்கிட்டு இந்த வெள்ளையாக வரும், என் மேனி சருமத்திற்கு இதை தான் உபயோகிக்கிறேன் அப்படின்னு. அது பிறக்கும் போதே வெள்ளையாக பிறந்திருக்கும். வெள்ளை அப்பனுக்கும் வெள்ளை அம்மாவுக்கும் வெள்ளையாக பிறந்திருக்கும். வெள்ளைன்றது ஆக்சுவலாக ஒரு இது மாநிலம் தான். உங்களுக்கு சூரிய உங்களுக்கு ரொம்ப நல்லது. ஆனால் நம்ம ஊரில் இது மாறிடுச்சுன்னு வச்சுங்க, மைண்டே மாறி. ரெண்டாவது நம்ம மக்கள் பொதுவாகவே வந்து வெளிநாட்டுல இருந்து பார்க்குறோம், நம்மள ப்ரௌனாக தான் பார்ப்பான். ஆமாம், நம்ம அவங்க என்ன டக்கர் அடிச்சாலும் அவன் நம்மள ப்ரௌனாக மட்டும் பார்க்கல, அவன் வேற வேறு தான் பார்ப்பான். ஆமாம். அப்போ ஒரு ஸ்கின்னு நல்லா இருக்கணும், அவ்வளோதான். அது வெள்ளையாக இருக்கீங்களா கருப்பாக இருக்கீங்களா, ஸ்கின்னு நல்லா இருக்கணும், அது ஆரோக்கியம். ஆனால் இங்கே வந்து அது கிடையாது. வெள்ளையாக இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான், வெள்ளையாக இருக்கிறவன் அறிவாளி, வெள்ளையாக இருக்கிறவன் தான் அழகு. பொண்ணுங்களில் கூட வெள்ளையாக இருந்தால் அழகு. முன்ன ஓரளவுக்கு பூசின மாதிரி இருந்தால் அழகு, இப்போ ஒல்லியாக எலும்பு கூடு மாதிரி அந்த போலியோ நோயாளி மாதிரி இருந்தால் அழகு. இப்போ அது அழகு. அப்போ அழகுக்கு ஒவ்வொரு தடவையும் டெஃபினிஷன் மாறிக்கிட்டே இருக்குது. அதை யார் மாத்திரா? உலக சந்தையில தீர்மானிக்கிறான். அவனுடைய ப்ராடக்ட் விற்கிறதுக்கு தான். உலக அழகி தேர்ந்தெடுக்கிறதுக்கு பின்னாடி என்ன இருக்கு? ப்ராடக்ட். ஏன்னா நம்ம இந்த பேஸ்ட்ல சொல்லுவோம்ல, முதல்ல வந்து என்ன சொன்னாங்க, உப்பு இருக்குதான், அது இருக்கானது. நம்ம உலக அழகிங்க. நானும் கூட நினைச்சேன், பரவாயில்லடா நம்ம உடைய பெண்கள்லாம் போய் உலக அழகிலாம் ஜெயிக்கிறாங்கன்னு. அது இல்லை ராசா, இந்தியன் மார்க்கெட் டெவலப்பர்ஸ். இங்க ஐஸ்வர்யா ராயும் அவங்களையும் இவங்களையும் தேர்ந்தெடுத்தாதான் அவங்கள பிராண்ட் அம்பாசிடரா வச்சு இங்க விற்கலாம். கடைசியா ஒரு போன முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு உலக அழகியோட அந்த நாட்டுலன பிசினஸோட பர்டிகுலரா காஸ்மெட்டிக் பிசினஸ் 36%. அதுதான் அவங்க பிராண்ட் அம்பாசிடர் ஆகி அவங்கள விளம்பரத்து உதரா மாற்றி எல்லாம் பண்ணுவாங்க. இதுதான் இங்கே. அதனால தான் ஐஸ்வர்யா ராயில இருந்து அதுக்கு முன்னாடி இன்னும் பல நடிகைகள் பல பேர் இது மாதிரிலாம் இது. அதனால இதை தான் அவர் எச்சரிச்சிருக்காரு. இன்னொன்று சொல்கிறேன், இயற்கை உணவுக்கு மீறி எந்த இதுவும் கிடையாது. அப்புறம் இயற்கை சரிவிகிதமாக நமக்கு சில இதெல்லாம் கொடுத்துருக்கு. அது நியூட்ரிஷன்ட்டை கேட்டு தான் நீங்கள் சமமாக சாப்பிட்டா தான். சரி விகிதத்தை விட்டுட்டு இந்த என்னது இந்த போலியோ டயட் அது நிறைய இருக்குண்ணே. வெறும் புரோட்டீன் மட்டும் எடுத்துக்குவேன், வெறும் இது மட்டும் எடுத்துக்குவேன்னா நீங்கள் படும் முட்டாள்னு நான் சொல்லுவேன். ஏன்னா நம்முடைய உடலுக்கு சரிவிகித இது தேவை. அது எல்லாத்துலேயுமே இருக்குது. நம்ம சாப்பிட்ற ஒரு சாம்பார் சாதத்தில் கூட இருக்குது. இதில் ஒயிட்டாக இருக்குது சாப்பிடக்கூடாது. அதெல்லாம் 40 வயசு மேலே வச்சிங்களா? இப்போ எதுக்கு வச்சுக்கிறீங்க? நம்ம வச்சுக்கிறேன், நீ எதுக்கு வச்சுக்கிறேன்றதான். கண்டிப்பாக மிக்க நன்றி. நான் நேரத்தை